மேடே மேடே நாங்க பேசுறது கேக்குதா? கேக்குது. ப்ரோ நாயகன் எங்க இன்னும் காணோம்? முகேஷ் இன்னைக்கு எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்காருன்னு தெரியல. அவர் டைட்டானிக் ஜாக் மாதிரி கடல்லயே மூழ்கினாலும் டைம் சாரி சீடாக்ஸ் பேசினா நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வருவாரு. முக்கால் மணி நேரம் லேட்டா தான் வருவாரு. ஓகே ஆரம்பிச்சிடலாமா? பரணியை காணா அப்டேட் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன், ஆளை காணா. சுகுமார் அண்ணா வந்த மாதிரி ஒரு போஸ்ட் காமிச்சிச்சு, காணோம். பரணி ப்ரோ அப்படியா? வந்துட்டாரு ஆளை பாரு. காணாம. பரணி வந்துட்டு அப்படி அப்டேட் சொல்லுவோம் அப்படி. நான் சொன்னா இல்லையா, எங்க இருந்தாலும் டைட்டானிக் ஜாக் மாதிரி கடல்ல இருந்து எந்திரிச்சு கூட வந்துருவாருன்னு. ஆனா நீங்க டைட்டானிக் பார்க்கலன்னு நினைக்கிறேன். டைட்டானிக்ல அவர் வரமாட்டாரு. ஏங்க அது ரோஸுக்காக வரமாட்டாருங்க, ஆனா பிரகாஷ் ப்ரோவோட ஸ்பேஸுக்காக அவர் வருவாரு. பிரகாஷ் ப்ரோ அது என்ன ப்ரோ இப்படி அழுக வைக்கிறாங்க? இன்னைக்கு 12-13 இன்னைக்கு பார்த்தேன். ஒரு மாதிரி என்னடா எங்க படத்தை எங்களுக்கே ஓட்டி காட்டுறீங்களடா. தவமாய் தவமிருது, வாரணமாயிரம், இதுதான் நம்ம முத்துக்கு படம். முத்தாக ஆனா முத்துக்கு முத்தாக. அப்படியே 12-13 போயிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா பிரகாஷ்? நீங்க முடிச்சிட்டீங்களா? நான் 13 முடிச்சிருக்கேன், அப்படியே நிக்கிறேன். 13ஓட இன்னும் மிச்சம் 3 வச்சு நிக்கிறேன். நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு இல்லை, திங்கக்கிழமை தான் பார்க்கணும். நான் 5லயே நின்னுட்டேன். நீங்க 16 நீங்களா? அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன். மறுபடியும் அப்ப ஆரம்பிக்கணும். நான் கதையே 12-13 முடிச்சிருச்சேன்னு நினைச்சேன். நான் 5 இருக்கிறதுலே பார்த்தம்போது அப்ப என்ன இருக்கு போல. 12-13 தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப இதாயிடுச்சு. என்ன பிரகாஷ் நான் சொன்னது கரெக்டா இருந்துச்சா? கரெக்டாக தான் இருந்துச்சு. அதான் 13 நிப்பாட்டிட்டேன். இப்போ விஷயத்த போனா திங்கக்கிழமை பார்த்துக்கலாம். ரிலாக்ஸா வீக்கெண்டு வைப்பு கிடைச்சு நானும். ஓகே ஓகே சரி, அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரெட்ரோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் போயிட்டுருக்கு தெலுங்கு சைடில். அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி அது வந்து இப்போது சென்னையில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. சமுத்திரக்கனியோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து துல்கர் சல்மான் நடிக்கிற காந்தா அந்த படத்துலேருந்து சமுத்திரக்கனியோட கேரக்டர் போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி மேத்யூ தாமஸ் நடிக்கிற லவ்லி அந்த படம் May 2 ரிலீஸ் ஆகுது 3Dயில். அந்த படத்தோட ட்ரெய்லருமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாக சைத்தன்யாவோட 24th ஃபிலிம் அதோட ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான். அதை தவிர பெருசாக ஏதாவது அப்டேட் வரலன்னு நினைக்கிறேன். வந்திருந்தா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து தொடரும் வந்து செம்ம புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் சோல்ட் அவுட் அந்த லெவலில் போயிட்டுருக்கு. பிரகாஷ் நான் எப்போ நான் பார்க்குறீங்க? ஷோ நாளையிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. டோட்டலாக 4 ஷோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு காலையில் போனால் போவேன். மத்தியானம் மேட்ச் இருக்குங்கிறனால காலையில் போனாலும் போவேன். வீட்டுக்கு தேவையான கறிகள்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாளைக்கு ஷோக்கு போனாலும் போயிடும். ஓகே ஓகே பரணி ப்ரோ ஒரு மிகப்பெரிய அப்டேட் விட்டுட்டீங்க. சொல்லுங்க. May 1 ரிலீஸ் ஆக போற படத்துக்கு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. என்ன படம்? அவர் வீரம் சொல்றாருங்க. அவர் வீரம் எனக்கு இந்த ரீரிலீஸ் கான்செப்டே புரியல. வர இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் ஒன்று விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரெய்லரும் டீசரும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. எனக்குலாம் என்னன்னா, இப்போ படம் அந்த ஹீரோட படம் இப்போ இல்லை, இந்த வருஷம் இப்போ நமக்கு வந்து இல்லை, லேட் ஆகுது அப்படின்னா பர்த்டே ஸ்பெஷலாக விடுறது ஓகேங்களா. ஏற்கனவே இப்போ வந்து குட் பை டக்லி ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு. அடுத்த அது 26 நாள் போல வரும்னு நினைக்கிறேன், May 1. அப்போ அதை கொண்டாடுறத விட்டுட்டு குட் பை டக்லியே ரீரிலீஸை கொண்டாடுறத விட்டுட்டு எதுக்கு தனியாக இன்னொரு படத்தை, அது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம், அது என்ன ஒரு 12 வருஷம் ஆகும் போது நினைக்கிறேன். வீரம் 2013 ரிலீஸ் ஆச்சா, 2014. அப்போ 10-11 வருஷம் தான் ஆகுதுங்கிறப்ப இந்த படம்லாம் எதுக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஒன்னும் ரீரிலீஸ்னு போயிட்டா இருக்கையிலேயே ஃபேன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணக்கூடிய பழைய படம் அதை ரிலீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட எப்படின்னா நான் சொல்றது ஏற்கனவே வரலாறு பண்ணலாம். வரலாறு என்ன இருந்தாலும் பண்ணா நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் கூட தேவையில்ல, வரலாறு பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்க வந்து தீனா பண்ணிட்டாங்க, பில்லா பண்ணிட்டாங்க, அமர்க்களம் பண்ணலாம்.
இந்த மாதிரி படங்களை ரீரிலீஸ் பண்ணலாம். இல்லையா உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் ஜஸ்ட் என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அட்டகாசம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அட்டகாசம்லாம் வந்து அட்டகாசமோ வரலாறோ சன் டிவி கையில் இல்லை. அப்போ சன் டிவி கையில் இல்லாத படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் போகிறப்போ நல்லா இருக்கும். இது வீரம்லாம் நானே குறைஞ்சது ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். இது மாதிரி சீரியல் எப்படியும் இப்போ டிவியில் போடுறதுலேருந்து தேட்டர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் மே பார்த்துருப்பாங்க. 1 டிவியில போட்டாலும் செய்வாங்க அவங்க. அது கண்டிப்பா இதுல போடுவான். இதுல கேடிவில போட்டாலும் போடுவான். ஏன்னா கேடிவில வந்து கேடிவில 1 மணிக்கு வந்து மங்காத்தா போடுறான். அடுத்தது வந்து கலைஞர் டிவில துணிவு போடுறான். இது மாதிரி படங்கள் வந்து போடுறாங்க நினைக்கிறேன். மே 1 சன் டிவில மறுபடியும் வாய்ப்பு சன் டிவில ரீட்டெயில் கேஸ் ஆனதுதான். ஆனா என்ன இந்த படத்தை போய் எப்படி எதுக்கு ரிலீஸ் பண்றாங்க தெரியல. அதுக்கு வேற ட்ரைலர் அப்டேட் நீங்க சொல்றீங்க. அது எல்லாத்தையும் சொல்றேன். அடுத்து இன்னொன்னு என்ன பர்னி ரெட்ரோக்கு வந்து எபிக்ல வருதுன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டீங்களா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த கான்செப்டுமே வந்து புரியல. எபிக்ல வருது, ஐமேக்ஸ்ல வருதுன்னு சொல்லி நிறைய படங்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி எந்த படமுமே கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிஎக்ஸ்எலும் சரி, ஐமேக்ஸ், எபிக் இந்த 3 வெர்ஷனும் வருதுன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர இந்த 3 வெர்ஷன் எந்த படம் வந்து தமிழ் சவுத் இந்தியாலும் சரி இந்தியாலும் சரி எந்த படம் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல ஓட்டியிருக்காங்கன்னு எனக்கு ரீசன். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். எபிக்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க, அந்த ஸ்கிரீன் ரிலீஸ் பண்றாங்க. பட் அந்த நார்மலா நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த பிரிண்ட் அப்படியே எபிக் ஸ்கிரீன்ல போடுறாங்க தவிர எபிக் கன்வெர்ட் பண்ணி கூட கொடுக்கறது இல்ல. அதுதான் ரொம்ப பிக்சல் உடையுது. ரொம்ப பிக்சல் உடையுது. லியோ கலர் அவ்வளவு பிக்சல் உடைஞ்சிச்சு. பிக்சல் உடையுதுன்றது எனக்கு அந்த கான்செப்ட் இல்ல. பட் ஆனா அந்த பிளாக் பார்ஸ் வர்றதுக்கு இல்ல அதுதான் ப்ரோ. இல்ல இங்க என்ன பண்ணானுங்கன்னா அந்த பிளாக் பார் வரக்கூடாதுன்னு கொண்டு அந்த ஜூம் பண்ணுவாங்கல்ல ஃபுல் ஸ்கிரீன் வர மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இல்ல அப்படி பண்ணக்கூடாது. அதான் பண்ணாங்க. தியேட்டரா மேனுவலா பண்ணுவாங்க. இல்ல தியேட்டரா மேனுவலா பண்ணுவாங்க அது. ஆனா அது அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்காது. மோஸ்ட்லி அவங்க வந்துட்டு அந்த நார்மல் பிரிண்ட் தான் கொடுப்பாங்க. அது ஜூம் பண்ணா இன்னும் கேவலமா இருக்கும். இல்ல அததான் சொல்றேன். லியோக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ நான் போனப்ப அப்படிதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று டைப் பார்க்கும்போது பிளாக் பாரோட பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல நிக்கிற ஜிவிஎம் எல்லாம் தெரியவே மாட்டாரு. இவர் மட்டும் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா ஜிவிஎம் வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதெல்லாம். அந்த ஒரு இது மட்டும் அவங்க அந்த வேர்ஷனுக்காக செப்பரேட்டா ஏதாவது ஒர்க் பண்ணி இது பண்ணாங்கன்னா இல்ல அந்த இதுல கேமரால ஷூட் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன். அப்படி பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா மற்ற ஸ்கிரீன்ஸ்க்கு வந்து இதாகுன்றதுனால. ஸோ அது அவங்க போஸ்டரா விடுறாங்க இந்த மாதிரி எபிக் இதுன்னு சொல்லி. பட் ஆனா அது வந்துட்டு நீங்க ஜென்ரலா இந்த மாதிரி படம் வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு எபிக்ல நீங்க நார்மலா ரிலீஸ் பண்ணிட்டு போனா போதுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணி ஓகே பண்ணா ஓகே. பட் இது ஏன் இப்படி அதுக்காக தனியா ப்ரோமோட் பண்றாங்கன்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்ல பரணி அது ஒரு பிரைஸ் தானே பரணி. நார்மல் 190னா எபிக்ல எல்லாம் போட்டீங்கன்னா 350 400 வருது இல்ல. அது ப்ராஃபிட்டான எபிக் மொத்தமே டிஎன்ல 3 ஸ்கிரீன் தான் இருக்கு. இல்ல அது ப்ரோமோட் பண்றது மட்டும்தான் எனக்கு தப்பா தெரியுது. அவங்க ஸ்கிரீன் பண்றது தப்பு இல்ல. அவங்க ஸ்கிரீன் பண்ணிட்டு டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு நாளும் விட்டுக்கிட்டேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வந்துட்டு எபிக்ல ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று விடுறாங்கல்ல. இந்த படத்துக்கு இல்ல மற்ற எல்லா படத்துக்குமே நான் சொல்றேன். எபிக்லயும் சரி. இப்போ 4DX இல்லைன்னா அதுக்கு வந்துட்டு சில ஃபிலிம்ஸ் வந்து ஒர்க் ஆகும், சில ஃபிலிம்ஸ் ஒர்க் ஆகாது. அதுவுமே எனக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் இருக்கும். பட் இது வந்துட்டு நீங்க போஸ்ட் விடாம ப்ரொமோட் பண்ணாம அந்த ஸ்பெஷலைஸ்டா ப்ரொமோட் பண்ணாம நீங்க ரிலீஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அது 300 400 கொடுத்து பாக்குறதுன்னா ஓகே, அது பிரச்சனை கிடையாதுன்ற. அப்படி இல்லைன்னா முன்னாடியே அந்த கேமரா ஃபார்மேட் சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக் பார்ஸ் இருக்குன்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருங்க. நிறைய பேத்துக்கு தெரியாதுல்ல. அட்லீஸ்ட் கன்வெர்ட் ஆச்சு பண்ணி கொடுக்கலாம். இப்போ கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது இது சிஜியில் ஏதாவது பண்ண முடிஞ்சா கூட பண்ணலாம். பட் அது யாரும் பண்றது இல்ல. தெரியல, அப்படி பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கு ஷூரா தெரியல. பரணி ப்ரோ, உங்க பிக் ஃபேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, கொஞ்சம் பாருங்க. ஏங்க அவர் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் உண்மையா சொல்றாரா இல்ல சர்க்காஸ்டிக்கா பேசுறாரான்னு எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. பட் உண்மையா சொன்னாருன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்போது உண்மை இல்லையா? உண்மையான பாஸ்டர் சந்தேகப்படுறாங்கதான் எல்லாரும் உன்னை போட்டு திட்டாங்க பரணி ப்ரோ. புரியல எனக்கு தெரியல. எனக்கு இந்த மேல திடீர்னு யாராவது கமெண்ட்லயோ எதுலயோ ஒண்ணு திட்டினாங்கன்னு கோவப்படுறீங்க, பாராட்டினாங்கன்னா உண்மையானு சந்தேகப்படுறீங்க. இல்ல என்னைய வந்து திட்டுறது கூட வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப இது பண்ண மாட்டேன். ஆனா பாராட்டுனா கொஞ்சம் பயப்படுவேன். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கும்.
சரி, வண்டியை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டார் மூவிஸ் பக்கம் திருப்புங்க. ஸ்டார் மூவிஸா? நான் அப்படியே சாரி, அது என்னது, மாலிவுட் பக்கம் திருப்புறேன். பரணி ப்ரோ, அடுத்த சஜஷன்ல நான் நேத்து ஒரு படம் பார்த்தேன். சொல்லுங்க. ஒரு வடக்கன் செல்ஃபி. சூப்பரா இருந்துச்சா? எனக்கு செம்மையா பிடிச்சிருந்துச்சு. இல்ல நம்ம எல்லாம் ஊர்ல எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து தெரியும்ல, ஏழு ஏழு அப்படின்னு சொல்லி, அப்படியே கூட விட்டுட்டு போய் கடைசியில மாட்டிக்கிட்டு, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரொம்ப அதுல நிவின் கேரக்டர் வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து தியான் ஸ்ரீனிவாசன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி மினி ஸ்ரீனிவாசன் ஒரு நானே interview சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு சீன் மட்டும் பார்த்திருக்கேன் ப்ரோ. அந்த லாஸ்ட்ல வந்து பாபி சிம்மு அடிப்பாங்கல்ல, அந்த சீன் மட்டும் பார்த்திருக்கேன். எப்பனா இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்களா, பெங்களூர் டேஸ் ரீமேக் பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு மீம் கிரியேட் பண்ணாங்க. என் படத்தை தலைமையில நீதான் நடிச்சேன்னு சொல்லி அடிக்கிற மாதிரி ஒரு இருக்கும். இது எந்த படமா இருக்குன்னு உங்ககிட்ட அப்ப சரி, அவ்வளவுதான், வேற ஏதாவது படமா இருக்கு. அப்புறம் அந்த ஓம் சாந்தி வசனம் உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்புறம் அவரே தான் சொன்னார் இந்த படம் பாருங்க இன்னும் நல்லா இருக்குன்னு. அதனால அதுவும் பார்த்தேன், நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மாவீரன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணிடுவீங்கல்ல? ப்ரோ பக்கத்துலேயே கவுண்டர் போய் எடுத்துட்டு வந்துடுற 10 நிமிஷத்துல. ஏன் ப்ரோ நீங்க பேச ரொம்ப லோவா கேக்குது. பக்கத்துலேயே தான் ப்ரோ, 10 நிமிஷம் தான். கவுண்டர்லேயே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். புக்கிங் சார்ஜ் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எப்பயுமே. எது ப்ரோ தொடருமா? இல்லை இல்ல ரெட்ரோ ரெட்ரோ நாளைக்கு தான் புக்கிங் ரெட்ரோ ஸ்டார்ட் பண்றாங்க. நாளைக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ற சொல்லிட்டு பத்தி இருக்கும். நான் கூட நாளைக்கு புக் பண்ணி தொடரும் போறோம்னு நினைச்சேன். இல்ல அவர் சூர்யா ஃபேன்ல. பரணி ப்ரோ, ஃபேன் சொல்ல காலைல 4 மணி 5 மணி இருக்கும்போது அந்த டிக்கெட் நம்ம கையில வந்துடும். நம்ம மத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்போம். அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப போய் நம்ம நிக்க வேண்டியதா இருக்கு இன்னொருத்தங்கிட்ட கேட்டு, கடுப்பா இருக்கு. பரணி ப்ரோ, நெக்ஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஃபுல்லா ரெட்ரோ மூவியை பத்தி ப்ரமோட் பண்ணுங்க நம்ம ஸ்பேஸ்ல. ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 நாளைக்கு பண்ணா போதுமா? இல்ல, லாஸ்ட் டெய்லி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதை பத்தி அதிகமா பேசுற மாதிரி பாத்துக்கலாம். ஓகே நாளைக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஈவெண்ட் வைப்பாங்க. ஸோ வெயிட்டிங் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இங்க வைப்பாங்களான்னு தெரியல ப்ரோ. கேரளால சொல்றீங்களா? ரைட் இல்ல, விடுங்க நான் டீம் கேரளால நினைச்சிட்டு. ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கு. இல்ல ட்ரிவாண்ட்ரத்துல வைப்பாங்க. பட் ஆனா சென்னையில ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்கன்னு தோணுது. சென்னையில தான் ஆல்ரெடி ஆடியோ லான்ச் முடிச்சிட்டாங்களே, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான். ஆடியோ லான்ச் வச்சாலுமே பிரஸ் மீட் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மாவீரன் ரிலீஸ் ட்ரெய்லர் ஏதாவது வேணுமா? விட்டா நல்லா தான் இருக்கும். வேணாம், எனக்கெல்லாம் வேணாம். இதுக்கு மேல வந்து அவங்க எது விட்டாலும் கொஞ்சம் ஸ்டோரி ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எதுவும் வேணாம், எப்படியே போய் பார்க்கலாம். இன்னைக்கு 6 years ஆஃப் எண்டி கேம். இதுக்கு ஏதாவது 6 ஸ்பெஷல் years ஆஃப் அவெஞ்சர்ஸா? 6 years மாவீரன் நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது. கேக்குதா ப்ரோ? எனக்கா சுத்தமா கேட்கவே இல்லை. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் 6th anniversary-ன்னு சொன்ன நல்ல படம், நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ரிலீஸ் பண்ணாவா? அப்ப அந்த ஏஏல மட்டும் எப்படியாச்சும் பழைய டோனி வாய்ஸ் கொண்டு வந்துருங்கயா. அதை விட பயங்கரமா நாளைக்கு 7 years ஆஃப் இன்ஃபினிட்டி வார். அது இதை விட பயங்கரமான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல இருந்துச்சு ஆல் டைம் பெஸ்ட் என்ட்ரி. சரி, ஓகே ப்ரோ. இந்த பிசினஸ்க்கெல்லாம் Q1 Q2ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சிருக்கு. 4 மாசம். இந்த 4 மாசத்துல யார் எவ்வளவு படம் பார்த்திருக்கீங்க, எந்த படம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, அதுல எவ்வளவு தேறி இருக்கு, அதை சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு தேடி இருக்குன்னா புரியல. பைசா வசூல் கொடுத்த காசுக்கு நான் சந்தோஷமா வந்தையா அப்படின்னு கேக்குறாரு. பிளஸ் மைனஸ், பிடிச்ச படம் பிடிக்காத படம் இப்படி எதையா சொல்லுவீங்களா இந்த 4 மாசத்துல நீங்க பார்த்தது? ஃபர்ஸ்ட் மாவீரன் ப்ரோவே ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்.
கடைசியா நான் போயிட்டு வந்ததே சரியான மண்டையடி வாங்கிட்டு தான் வந்தேன், கேங்கர்ஸ். அதுக்கு முன்னாடி வீரசிம்மாசான்னு பாதியிலே ஓடி வந்தேன். இப்படி இப்ப நிறைய இருக்கு தேட்டர்ல போய் சொந்த செலவுல சூனி வச்சுக்கிட்ட கதை இந்த வருஷம். சாவா வந்து எனக்கு பொலிட்டிக்கலா இல்லைனாலும் அது சொல்றாங்க, பட் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. லாஸ்ட் 40 மினிட்ஸ் உண்மையிலே அது எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. விஷுவலா அது ஒரு ஃபைட்டு அந்த மாதிரி ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா டேக்அவே எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் முதல் 2 மணி நேரம் அதுவுமே எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. என்னடா போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்லுங்க. இந்த 3 படம், அதாவது இந்த படத்துக்கு அவசரப்பட்டு வந்துட்டோமோன்னு தோணுன 3 படம். அதில் சாவா வந்து மிட்டு தான் எனக்கு. மீதி எல்லாமே தேட்டர் ஒர்த்தியாக தான் இருந்துச்சு நான் போனது எல்லாமே. கேம் சேஞ்சரை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி பயங்கரமா நான் தேட்டருக்கு போய் இந்த வருஷம் கொண்டாடின படம்னா டிராகனு, வீரதீர சூரன், இது 2ம் பயங்கரம் இந்த வருஷம் வந்ததுல. அப்புறம் அந்த வெங்கடேஷ் படம் ஒன்று வந்துச்சுல, அது 3 படம் தேட்டர்ல இந்த வாட்டி பயங்கரமா இருந்துச்சு இந்த வருஷம் ஆரம்பிச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருந்தா காலை தியேட்டர் போக கூட வைக்க மாட்டோம். அதனால எனக்கு என்னைக்குமே பெரிய ஏமாற்றம் தான். நல்லா தான் தெரிஞ்சு நம்ம 3 பேரை எதுக்கு போய் உட்காரணும்னு நான் போகவே மாட்டேன். கேம் சேஞ்சர், இந்தியன் 2 அந்த மாதிரி காலை கூட வச்சதுல அது இன்னும் நான் இந்தியன் 2 ஃபுல்லாவே பார்க்கல. அந்த ட்ரோல்ல வரதெல்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் என்னடான்னு சொல்றது தான் ஓடிடியில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் ப்ரோ. அதனால எனக்கு தியேட்டர்ல பெருசா ரொம்ப நாய்ஸ் இருக்கு ப்ரோ. அஜித் இல்ல நடந்துட்டே பேசுறதுனால இப்ப ப்ரோ இருக்குது. சரௌண்டிங்ல உள்ள வாய்ஸ் அப்படியே இதுல ஆட் ஆகி கேக்குது. இல்ல நானு ரோட்ல மெயின் ரோடு ஹைவேஸ்னால அப்படி சத்தம் வருது, தம்பி சத்தம். இப்போ ஓரளவு கேட்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு பெரிய ஏமாற்றம் தான் இல்லைங்க ப்ரோ. நான் படம் நல்லா காலை கூட வைக்க மாட்டேன். தேட்டர்ல பார்க்கல, இதுல OTT-ல தான் பார்த்தேன். பாட்டில் ராதா பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷம் ஒரு தரமான படம். தேட்டர்ல பார்க்கலாம். அஜித் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு அதே தான் ப்ரோ. இப்போ பொங்கல்ல பாத்தீங்கன்னா நான் 3 படம் அதுல என்ஜாய் பண்ணது தலைவன் படம் தான், தாக்கு மகாராஜ். இன்ன வரைக்கும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாக்கு மகாராஜ் தான். ஏன்னா இது போன அது என்னது நம்ம இதுதான் ராம்சரண், அது கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட், மதகத ராஜா, அதுக்கப்புறம் தாக்கு மகாராஜ், அந்த 3 ஜனவரியில. அதுக்கப்புறம் குடும்பஸ்தன் போனேன் ஜான் எண்டுல. குடும்பஸ்தன் அது எனக்கு ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரகாஷ் ப்ரோவின் ஸ்பான்சர் தலைவில் விடாமுயற்சி ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது டிராகனு. மார்ச் மந்த்ல 4 படமா, அந்த ரிலீஸ் ஆன 4 படமே தேட்டர்ல தான் பார்த்தேன் நினைக்கிறேன். ஆமா, வீரதீர சூரன், ராபின்ஹுட், அப்படின்னு 2 படம் எதுவும் டக்குன்னு மறந்துட்டேன். அது அனைத்தும் பார்த்து விட்டேன். இப்ப இந்த வாரம் வந்ததுல நேற்று கேங்கர்ஸ் பார்த்துருக்கேன். பெருசா போய் மாட்டிக்கிட்டங்க மாதிரி எல்லாமே கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஷோவே போனங்காட்டி எதுலையுமே மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீலிங் இல்லை. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. மாட்டிக்கிட்ட ஃபீலிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கேம் சேஞ்சர் மட்டும்தான். ஆனா எனக்கு இந்த வருஷத்தோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாக்கு மகாராஜ். கேங்கர்ஸே உங்களை பாதிக்கலைன்னா இதுக்கப்புறம் நீங்க எதையும் தாங்கிடுவீங்க பல்தான் ப்ரோ. எனக்கு கேங்கர் செகண்ட் ஹாஃப் எனக்கு ஓகே தாயா, நல்லாதாயா இருந்துச்சு. அது எனக்கு என்னையா பண்ண முடியும். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. அது கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நான் என்ன பாக்கல. மாவீரன், உங்களுக்கு தான் இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்க் ஆகல. மேக்சிமம் இந்த இதா பாக்குறவங்களுக்கு மேக்சிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுபடாதுங்க. செகண்ட் ஹாஃப் ஓகே தான், உட்கார முடியலங்கிற ரேஞ்சுக்கு சொல்ல முடியாது. கேங்கர்ஸ் ஓகே தான் செகண்ட் ஹாஃப். இல்ல வந்து எல்லா படத்துலயும் சுந்தர்சி ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாரு. அந்த ஃபார்மேட் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிதான் கூட கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சுத்தமா ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் அந்த சுந்தர்சியோட டச் இருந்துச்சு, தவிர மற்ற எதுவுமே சுந்தர்சியோட டச் இல்ல. அதான் சொல்றேன், எந்த அந்நிய சக்தியாலையும் உன்னை ஃபெயில் ஆக்கவே முடியாது. ஓகே, அடுத்து நான் சொல்றேன். இந்த வருஷத்துல நான் செலக்டட் மூவிஸ் தான் போனேன். ஃபர்ஸ்டே நான் ஸ்பேஸ்ல பேசியிருப்பேன். விடாமுயற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை வந்து ரொம்ப டைம் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த படம் தான் இருக்கிறதுலே அஜித் சார் படத்துல அதிகமா பார்த்த படம். கவுண்ட்ஸ் அதிகமா பார்த்தது 3 டைம்ஸ் பார்த்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியில டிராகன் பார்த்தேன். அடுத்து குடும்பஸ்தன் பார்த்தேன்.
நெக்ஸ்ட் வீரதீர சூரன் பார்த்தேன். ஜிபியு பார்த்தேன். ஜிபியு வந்து ஒன் டைம் தான் பார்த்தேன். எனக்கு வந்து ஃபேன்ஸோட ஃபர்ஸ்ட் நாள் போனது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஃபேன்ஸோட ஒரு தடவை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த படத்துக்குலாம் நெக்ஸ்ட் நான் போகல. நெக்ஸ்ட் வந்து ரெட்ரோ பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து மிஷன் இம்பாசிபிள். அடுத்து இந்த ஃபேமிலி பத்தி நிறையா சொல்றாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அதை போய் பார்க்கணுன்ட்டு ஒரு தோணி இருக்கு. நெக்ஸ்ட் டக் லைஃப் அந்த மாதிரி. யாரும் பேசுறாங்களா? யாரும் சொல்லலையா? மதன் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. நான் வேணா சொல்றேன் ஆவிரன். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு அதான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் இல்லை ஜிபியு தான். அந்த ஃபுல் வைபாக இருந்தது, எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஜிபியு. அடுத்து ஹோல்சமாக படம் பிடிச்சது அப்படின்னா டிராகன். ஐ மீன் என் டு எண்ட். ஆனால் நான் ஓடிடியில் வந்து டிராகன் படத்தை தேட்டரில் பார்க்கல. டிராகன் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னும் ஐ மீன் மூவி எக்ஸ்பீரியன்ஸாக தேட்டரில் ஐ மீன் லைக் இந்த வைப் இல்லாமல் கதை அந்த மாதிரி இது பண்ணி இருந்ததுன்னா வீரதீர சூரன். எனக்கு நிறைய பேர் சில இதெல்லாம் குறை இருக்குன்னாங்க. எனக்கு அந்த படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தேன். நிறைய ஸ்பேஸில் கூட பேசணும். ஸோ இந்த 3 தான். அப்புறம் என்ன வரப்போகிற படத்தை பற்றியும் பேசணுமா சொன்னீங்களா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஓகேங்க. இப்போ வரதுன்னா அஃப்கோர்ஸ் ரெட்ரோ இங்கே ரிலீஸ் ஆகிற மாதிரி இது வரைக்கும் தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்தால் தான் தெரியும். இல்லைன்னா இப்போ ஓடிடியில் தான் பார்க்கணும் ரெட்ரோ. அதை விட்டால் அஃப்கோர்ஸ் நம்ம தக் லைஃப் கூலிக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. 2 படமே கண்டிப்பாக வரும், இங்கே ரிலீஸ் ஆகும். தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் 2மே அஃப்கோர்ஸ் 2 பேர்த்துக்காக தான். கமல் சாருக்காகவும் ரஜினி சாருக்காகவும் அந்த 2 படம். அப்புறம் நீங்கள் வேறு லாங்குவேஜில் சொன்னால் இங்கிலீஷில் வந்து நான் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த பார்ட் வந்து. அந்த ட்ரெய்லரே ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரிவியூங்க இருந்தது. அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போ அது தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இப்போ டக்கு ஞாபகம் வரல. நான் பேசுறது கேட்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கேட்குதுங்க. எனக்கும் அதுதான் ப்ரோ. எனக்கும் டிராகன் தான் பெஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. அண்டர் ரேட்டட் தான் எனக்கு வீரதீர சூரன். இதுவும் எனக்கு குடும்பஸ்தனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குடும்பஸ்தனும் அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கர்ல அப்படியே எடுத்து உட்கார வச்ச மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு ஒரு ஆக்டிங்கும். எனக்கு இங்க நான் இருக்க இடத்துல வந்து ஒரு சில படம்லாம் ஆனிவர்சரிக்கு வந்து ரீலீஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் படம்லாம். அந்த மாதிரி நான் ஹாரி பாட்டரோட காப்லெட் ஆஃப் ஃபயர்னு ஒரு பாட்டு இருக்கும், 4th பாட்டு. அதோட 20th ஆனிவர்சரின்னு ரிலீஸ் பண்ணாங்க. அது போய் பார்த்தேன். அது வந்துட்டு சின்ன வயசுல பார்த்ததுனால அது போய் தியேட்டர்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. காப்லெட் ஆஃப் ஃபயர்னா பார்ட் 4 தானே ப்ரோ? அந்த போட்டியெல்லாம் நடத்துவாங்க. ஆமா ப்ரோ, அதேதான். டிராகன்லாம் வருமே அந்த டோர்னமெண்ட் நடத்தும் மாதிரி தான். அந்த பார்ட் பயங்கரமா அது ஆக்சுவலி 2 பார்ட்டுக்கு ரிலீஸ் 2-3 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 20th ஆனிவர்சரின்னு நான் 2005 வந்த படம். ஸோ அது வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சொல்லிட்டீங்களா ஐயா? என் லிஸ்ட்ல ஃபயர் மூவி விட்டுருச்சியா? அந்த படம் தியேட்டர்லயா போய் பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் டே ப்ரோ. அப்பா அத ஓடிடில பாத்துட்டு என்ன இது என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க, இதை பத்தி நிறைய என்னென்னமோ டைரக்டர்லாம் பேசியிருந்தாரு டிஎல்ல வந்துச்சு. ஆனா அந்த படம் பார்க்கேன், சரி கடைசியில ஏதாச்சும் ஆனா ஃபர்ஸ்ட் டே அவர் அந்த மாஸ்க் போட்டு வரும்போது உருவம்லாம் ஒண்ணு போல இருக்கு. ஒருவேளை இவரத்தான் இருக்குமோன்னு நினைச்சேன். கடைசியில மாஸ்க கழட்டிட்டு வந்தாரு. அதாவது தியேட்டர்ல பாக்குறதுக்கு தனி தைரியம் வேணும் உண்மையிலேயே. அஜித் யார் கூட உங்க டிஎல்ல மட்டும் அந்த படத்துல மெசேஜ் இருக்குன்ற யாரோ வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, உங்க டிஎல்ல மட்டும். இல்ல அந்த டைரக்டர் வந்து பேசுனது வந்து டிஎல்ல போச்சு. இந்த மாதிரி இந்த படத்துல ஏதோ நாங்க பயங்கரமான மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்கோம், அது நாங்க அப்படி என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இல்ல ஏற்கனவே மர்மர்னு ஒரு ஸ்கேம், ஃபயருங்கிற ஒரு ஸ்கேம் தான். ஆனா இந்த ஸ்கேம்ல நீங்க ஏமாந்துருக்கீங்க. சூப்பர்.
ஓடிடில தான் பார்த்தேன். மருமருக்குலாம் அந்த பக்கம் தியேட்டர் பக்கம் போல. என் ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. போயிட்டு கூப்பிட்டாங்க. நைட் ஷோ கூப்பிட்டாங்க. இல்ல நீங்க போயிட்டு வாங்க. அது ஏதோ ஸ்கேம்னு சொல்லி ட்விட்டர்ல ஃபுல்லா எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஃபயர் வந்து டென்ட் கொட்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நான் சும்மா அந்த மாதிரி குயிஸ் நிறைய அட்டன் பண்ணுவேனா, அதுல இந்த பைரசிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்லோகன் சொல்லியிருந்தாங்க. சொன்னேன். எனக்கு அந்த 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. அதுல சில மூவிஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஃபயரும் இருந்துச்சு. சரி இத பத்தி ஏதோ சொல்றாங்கன்னு கொஞ்சம் தான் பார்த்தேன். அது வேற மாதிரி ஒரு கதை. வேற மாதிரி எதிர்பார்க்கறவங்க வேற மாதிரி பிடிக்கும் ப்ரோ. ஸ்மார்ட் உண்மை, ப்ரோ உண்மை, என்ன உண்மை. ஸ்லோகன் ப்ரோ? அந்த ஸ்லோகனை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ப்ரோ அது 1 மந்த் ஆச்சு. அந்த டென்ட் கொட்டா மூவில போயிட்டு பார்த்துட்டு வரேன். இந்த மாதிரி பைரசினால மூவி எல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதுக்கு அகெயின்ஸ்டா அதுல நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அதை வந்து இப்படி திருட்டுத்தனமா பாக்குறது இது குற்றம் அந்த மாதிரி இப்ப சொல்லியிருந்தேன். ஓகே ஓகே ஓகே. நான் கூட அந்த மகேஷ் பாபு படத்துல ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஸ்லோகன் சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சேன். இந்த ஃபன்னி கான்டெஸ்டா ஏதா இருக்குமோன்னு நினைச்சு. இல்ல அந்த சன் டிவி இதெல்லாம் வருமே செகண்ட் ஹாஃப்ல, அதுவா? ஸ்பைடர் மூவில செகண்ட் ஹாஃப் இந்த சன் டிவில ஏதோ சீரியல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ணணும். ரைட் சச்சா அந்த மாதிரி இல்ல. ஆனா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 4 மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 4-5 படங்கள் தான் தேருது. ஆனா என் லிஸ்டோட ஒத்து போனது அப்படியே பாத்தீங்கன்னா இவர் தான், மகேஷ் பிரதர் தான். எனக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள், நல்ல தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நல்ல படம் அப்படின்னு கணக்கு பண்ணா எனக்கு வந்து ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 படம் செம்மையா இருந்துச்சு. ஒன்று வந்து டிராகன் ஃபர்ஸ்ட் பிப்ரவரி மாதம், அடுத்து மார்ச் வந்து வீரதீர சூரன், ஏப்ரல் குட் பை அக்லி. இந்த 3 வந்து தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து டிராகனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வீரதீர சூரனும் ரொம்ப ரைட்டிங்காக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட் பை அக்லி அப்படியே ஃபுல் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பயங்கரமான அந்த அட்மாஸ்பியர் இன்னுமே நினைச்சாலே ஜாலியாக இருக்கு. ஏன்னா டிராகன் 3 தடவை பார்த்தேன் தேட்டரில், வீரதீரேஸ்வரன் 2 தடவை பார்த்தேன், குட் பை அக்லி 5 தடவை பார்த்தேன். இந்த வருஷம் அதிக முறை பார்த்த படங்கள் இந்த 3 படம் தான். அடுத்து பிடிச்சி போனது வந்து யமகாதகி. அந்த படம் யமகாதகி இந்த வருஷத்தோட ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம்னு சொல்லுவேன் நான். இந்த வருஷத்துக்கானது. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒன்று சொல்லுவோம்ல, இந்த வருஷத்துக்கான இந்த சில பல சீன்ஸை தவிர படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹீரோயினுமே நல்ல செலெக்ஷனு, நடிப்பு, அப்புறமேட்டு கடைசியாக சொல்ல வந்த ஒரு மெசேஜ் ப்ளஸ் அந்த மெசேஜுங்கிறத எது கன்வே பண்ண விதம் இருக்குல்ல, அவங்க வந்து அழகாக அந்த ஸ்க்ரீன் பிளே எடுத்துருந்தது வந்து நல்லா இருந்துச்சு. பேயா சாமியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. அதனால இந்த 4 படங்களும் எனக்கு வந்து இந்த வருஷத்துக்கான படம். வேற ஏதாவது படம் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிற இந்த 4 படம் தான். உங்களோட இல்ல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஜனவரி மாசத்துல அந்த டாக்குமார தேட்டர்ல பாக்காதங்காட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் இல்ல பண்ணிட்டீங்க. அது பார்த்தேன், அதான் அது அது ஜனவரி வேணா மாசத்துல ஃபர்ஸ்ட் படமா இருந்திருக்கு. உண்மைதான். ஆனா ஓடிடியில பார்த்தனால எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இதா இல்லை. ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. ஜனவரியில் பார்த்த படம் எனக்கு வந்து ஏமாற்றம் தான் நிறைய படங்கள். வணங்கான், எரிச்சல், மதகத ராஜா கிட்டத்தட்ட பாதி ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் காதலிக்கிற நேரம்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காதலிக்கிற நேரம்ல எனக்கு மட்டும் என்னன்னு தெரியல, ஒரு பாதி படம் எனக்கு காதலிக்கிற நேரம்ல பிடிக்கும். பாதியில் கிட்டத்தட்ட 70% பிடிக்கும். ஆனா என்ன எலைட்டுக்காகவே எடுக்கப்பட்ட படமா இருக்கும். ஆனா நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சு காதலிக்கிற நேரம்ல. அடுத்து வந்து வெறுப்பான படம்னு பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன், குடும்பஸ்தன் என்ஜாய் பண்ணேன், அதை மறந்துட்டேன். அப்புறம் மற்றபடி எல்லாமே வந்து தேட்டரில் கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகி விட்டுச்சுன்னு வச்சுங்களேன். வேற என்ன படம்? ஆனா லாஸ்ட் வீக் ஒரு நிலவுக்கு என்பதில் 2 கோபம். அடுத்து வந்து வேற என்ன படம்? சப்தம்லாம் சரியான டென்ஷனு. அடுத்து வந்து கிங்ஸ்டன். இப்ப ஏகப்பட்டது இருக்கு, மத்தெல்லாம் மறந்துச்சு. லாஸ்ட் வீக் என்ன பார்த்தேன் சொல்லுங்க? 10 ஹவர்ஸ் பார்த்தேன். இப்போ வந்து கேங்கர்ஸ் பார்த்தேன். கேங்கர்ஸ் சொல்லிட்டேன் தெளிவாவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முழுக்க என்னால உட்காரவே முடியல. செகண்ட் ஹாஃப் ஓகே அப்படிங்கிற மாதிரி. அதுலயே ஒரு 30 நிமிஷம் படம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். 30 நிமிஷத்துல ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சிரிக்கலாமே தவிர அதுவே எனக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல. கேங்கர்ஸ்க்கு சொல்லிட்டீங்க, 10 ஹவர்ஸ் உங்க பேஜ்ல ரிவ்யூவே வரல. நான் கேங்கர்ஸ்க்குமே போடல ரிவ்யூ. ஓகே 2 படமே போடல நானு. இது வரைக்கும் 25 படம் தியேட்டர்ல பார்த்திருக்கேன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுல. இவ்வளவு நேரம் உட்காந்து கணக்கு போட்டுருந்துருக்காரு நம்ம. ஆரம்பிச்ச உடனே நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்சா அவரோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் படம் வந்து பசூக்கா, செகண்ட் படம் வந்து ரேகா சித்ரம், அதுக்கப்புறம் லிஸ்ட் மத்தத சொல்லுங்க.
இல்ல சாரி ஃபர்ஸ்ட் படம் பசுக்கா, செகண்ட் வந்து டாமினிக், தேர்டு வந்து ரேகா சித்ரா, அடுத்தது மத்த 4வதுல இருந்து ஆரம்பிங்க. ஓகே. இல்ல இதுல வந்துட்டு இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் போயிட்டு லிஸ்ட்லாம் வந்து எடுத்து தேடி பார்த்தேன். இப்போ தியேட்ரிக்கல் ரிலீசஸ்ல நான் வந்து ஆஹ், ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா வந்து டிராகன். அந்த படம் உண்மையிலே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் குட் பேட் அகிலி, அதுவுமே ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தொடரும். ஆஹ், அந்த 3 படமுமே வந்து தியேட்ரிக்கலாக நான் ரொம்ப எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான். தொடரும் இங்க ஷோஸ் ஆட் பண்ணிட்டே போறாங்க. ஆனா டிக்கெட் தான் கிடைக்க மாட்டேங்குது சென்னையில. ஆக்சுவலா டக்கு டக்குன்னு ஒரு இந்த அரசியல் ப்ரோ, 2013 நீங்க லண்டன்ல இருக்கேன்னு சொன்னீங்களே. இங்க வந்துட்டேன் ப்ரோ சென்னை. ஓகே ஓகே. இந்த படத்துல நீங்க ஒரு பெர்ஃபார்மர் மோகன்லால பார்ப்பீங்க. அந்த அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா படம். அவ்வளவுதான். எம்ப்ரான் இன்னைக்குதான் ஓடிடில இன்னைக்குதான் பார்த்தேன். சொல்லுங்க. கான்செப்ட் தைரியமான ஒரு அரசியல் படமா தான் இருந்துச்சு. ஆனா இடையில எங்கெங்கயோ போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. வட அதனாலதான் நிறைய மாநிலத்துல இருந்து பேருக்கு இங்க ஒர்க் ஆகல. அந்த ட்ரக் கான்செப்ட் அதெல்லாம் வந்து அதனாலதான் இங்க வந்து இந்த பாலிவுட்ல அந்த பாலிடிக்ஸ வச்சு அவங்க பண்ணியிருந்துக்கலாம். வட மாநிலத்துல இருந்து ஒரு கட்சி வந்து இங்க வந்து ஒரு ஆளை பிடிச்சு எப்படி கட்சி இதாகுது அப்படின்னா தமிழ்நாட்டிலே செட் ஆயிருந்திருக்கும், படம் ஓடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் எடுத்திருந்தாங்கன்னா இடையில எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பண்ணி. ஆக்சுவலா ஒரு படம் நான் ஓடிடில வரும் அப்படின்னு நான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் ஓடிடில வரல. அந்த படம் எனக்கு வந்து நான் தேட்டரிக்கலா நான் பர்சனலா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் பெருசா வந்து ஓடல. ஒரு அண்டர் ரேட்டட் லிஸ்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொந்தம் புண்ணியாளன் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அது உண்மையிலே ஒரு மாரி செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா இருக்குன்னு இருக்காது. ஆனா செகண்ட் ஹாஃப் உண்மையிலே வந்து நல்லா இருக்கும் படம். அது எப்பயாச்சும் ஓடிடில வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சொல்றேன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை அந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல. பிரகாசம், நான் மூவி பார்த்தது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, நான் ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டேன். வணங்கான், பாலா மாமாவோட வணங்கான் பார்த்தேன். தியேட்டர்லயா ப்ரோ? ஆமா ஆமா, தியேட்டர்ல தான். நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டிஃபென்ஸ்ல இருக்கான், மிலிட்ரியில. டெல்லியில தான் வந்திருந்தான். பார்த்துட்டு கடைசியில கிளைமேக்ஸ் பார்த்த உடனே என்னடா இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, பாலா சார் மூவி எப்பவுமே இப்படித்தான்டா இருக்கும், மகிழ்ச்சியெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு, சோகப்படித்தான் அனுப்புவாருன்ட்டு அப்படியே அவனை தேத்தி கூட்டு வந்தோம். நான் அந்த படம் ஓடிடில தான் பார்த்தேன். ஆனா அது எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு கிளைமேக்ஸ். அது சில அந்த பெண்கள் அந்த ஹாஸ்டல்ல அதெல்லாம் ரொம்ப வல்காரிட்டியா காமிச்சிருக்க, அந்த மாதிரி ஒரு மாதிரியே காமிச்சிட்டாரு ஓப்பனா. அதெல்லாம் அப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ராவா எடுக்க போறேன்ட்டு அந்த மாதிரி காமிச்சதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே இதா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவர் எதுவும் படம் பண்றாரா பாலா? பண்ணுவாரு, அதுக்கான டீம் அமையணும். யாரு வந்து மாட்டுவாங்கன்னு தான் தெரியாது. விஷால் இப்ப சும்மா தான் இருக்காரு. இன்னொன்னு இந்த எம்ப்ரான்ல ரெண்டு ரெண்டு கேரளால இருக்க 2 கட்சிக்காரவங்க பேசிக்கிற மாதிரி, 2 கட்சி தலைவர்கள் பேசிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்திருப்பாங்க. ஆனா எப்படி ப்ரோ இங்கெல்லாம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எல்டிஎஃப்ஓ சம்திங் ஆக்சுவலா அவங்க கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ்ங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எப்படி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இங்கெல்லாம் அப்படிலாம் பண்ணா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். அது என்ன பண்ணாங்களே ப்ரோ, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் 17 கட்டு என்னமோ பண்ணாங்களே. இல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது கலவரம். இது வந்துட்டு 2 பேர் பேசிக்குவாங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சியை பத்தி பேசுவாங்க. ஒரு காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் பேசுவாங்களா அந்த மாதிரி. நீங்க என்ன இந்த கேரளா ஐயோ கட் ஆயிடுச்சு.
எல்லாம் போன டாபிக்ல எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தின நல்ல வெப் சீரிஸ் எல்லாரும் பிடிச்சது வேணா ஒன்று சொல்லுங்களேன். வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரன்ஸை தவிர. இல்ல ஆக்சுவலா நான் அந்த கர்மா நகர் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை கேளுங்க. கொரியன்ல கர்மான்னு ஒரு சீரீஸ் இருக்கு ப்ரோ. அதுவும் ரீசெண்டா அந்த ஸ்பேஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ, நீங்க அஜித் படத்துல அதிகமா பார்த்த படம் இது குட் பேட் அக்ரி தானா? வரலாறு. எத்தனை முறை? 28 அன்னைக்கு சொன்னாரு கரெக்டா பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் நான் இருக்கீங்களா? இந்த வருஷம் நான் தியேட்டர்ல அதிகமா பார்த்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன படம் தான். 3 டைம் பார்த்துட்டேன். மகேஷ் ப்ரோ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே தேங்க்யூ. பிரகாஷ் ப்ரோ இல்லைன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இந்த வருஷம் வெப் சீரிஸ்ல ஏதாவது நல்லதா இருந்துச்சா? ஏதாவது விட்டு போனது இல்ல பெருசா டிஸ்கஸ் பண்ணாம போனது இந்த மாதிரி மூவிஸ்? ஆமா, இந்த ஹாட் ஸ்டார் வந்துச்சு, அது என்னது டேர் டெவில், அது யாரா பாத்தீங்களா? அது நல்லா இருக்கா? ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி சீசன் பார்த்துருக்கணும், அது நான் இன்னும் பார்க்கல. அதனால இது பார்க்கல. பார்ன் அகைன் நான் பார்க்கல இன்னும். அப்ப இது அது பார்த்தா இது புரியுமா? நான் வேற டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கலான்னு. ஆமா ஆமா, 9 எபிசோட் இருக்கு. கண்டினியூவேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த முடிஞ்ச இடத்துல இருந்து தான் இது ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகி போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் பார்க்கல. பிரகாஷ், ஒரு ஆஃப் டாபிக் கொஷின். நீங்க ஒரு புக் ஏதோ படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அது படிச்சு முடிச்சிட்டீங்களா? என்ன புக்கு? அவர் இல்லை போல வந்தாரு, நான் கேட்குறேன். சரி ஓகே. ஆனா பண்ணை ப்ரோ, இந்த வருஷம் நான் தியேட்டர்ல அதிக டைம் பார்த்த படம் இப்போ வரைக்கும் சச்சின் தான். 3 டைம் பார்த்துருக்கேன். எனக்கு சூப்பர் ப்ரோ. ஆனா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு படம் 2 தடவை 3 தடவை தேட்டர்ல பார்க்கறதெல்லாம் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல. நான் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி ஒரு படம் பார்த்தேன். அப்படின்னா வந்து இது பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு படம் கரெக்டா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு படம் மட்டும் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனா இப்போ வந்து என்னன்னா அந்த ஒரு இது கிடைக்க முடியுது. அப்ப அமரன் எத்தனை முறை பார்த்தது? அமரன் ஒரு வாட்டி தான் ப்ரோ பார்த்தேன் தியேட்டர்ல. ஏங்க ஷூட்டிங் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல எத்தனை டைம் பார்த்துருப்பாரு. ஃபுல்லா படம் ஒரு டைம் பார்த்தாரு. அதனுடைய ஸ்டோரியா கேட்டு, ஸ்கிரீன் பிளேவா எழுதி, டாக்குமெண்டா படிச்சு, சீன்ஸ் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் வாங்கி எல்லா வேலையும் அவர் தாங்க பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தானே அந்த படம் வெளியே வந்து அவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. நல்லா பண்றீங்க அஜித் ப்ரோ. இல்ல, எனக்கு இப்ப இந்த தொடரும் செகண்ட் டைம் தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு சிங்கிள் அடுத்த படம் வந்து வெங்கட் தான் பண்றாருன்னு சொல்லி அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல சூர்யாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாராமா ப்ரோ. ஆமா ஆஃபிஷியலா போட்டுருங்க. இல்ல பார்த்தேன், நான் வீடியோ வந்துச்சு அதுக்குள்ள. தொடரும் வந்து திருஷ்யம் அளவுக்கு நிஜமாவே நல்லா இருக்கா? நீங்க திருஷ்யம் மாதிரி ஸ்கேம் பண்ணிர இல்ல 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 மகேஷ், எப்பவுமே அந்த படம்னு சொல்லி நீங்க ஒரு புக் மார்க் வச்சுக்காதீங்க. இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன். அது அந்த திருஷ்யம் மட்டும்தான். தமிழ்நாட்டுல தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கா இல்ல ஒன்லி மலையாளம் தான்? ஒன்லி மலையாளம் தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு விஷயம், நான் வந்து இது வந்து அந்த திருஷ்யம்ல இருந்து ஒரு சிமிலரான ஒரு கைண்ட் ஆஃப் பிளாட் தவிர அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து அந்த திருஷ்யம்ல ஒரு கோர் பிளாட் ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு பிளாட் தான். ஆனா வந்துட்டு அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சிருப்பாங்க. ஓகே, பட்
நீங்க அந்த படத்துல இருக்கிற மாதிரியே வந்துட்டு அந்த வாவ் மொரட்டு ட்விஸ்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்ல எமோஷன்ஸ்ல கொஞ்சம் டிரைவ் பண்ணி போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து மோகன்லாலுக்காக வந்து சில ஓல்டு ரெஃபரன்சஸ், அதுக்கப்புறம் வந்து பழைய படத்துல பார்த்த அந்த ஃபைட் சீக்வன்சஸ்ல சில விஷயங்கள் ஆட் பண்றது, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கனெக்ட் ஆகுமா? அப்ப புரியுமா? கனெக்ட் ஆகும். பரணி ப்ரோ, மாவீரன் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு. ஓகே ஓகே, உங்களுக்குலாம் கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஆனா வந்துட்டு என்ன சொல்ல, உங்களுக்கு வந்து படமா பார்க்குறப்ப ஓகே ஒரு நல்ல படம், சாட்டிஸ்ஃபைங்கான ஃபிலிம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு மோகன்லால் ஃபிலிம்ஸை பார்த்து வளர்ந்த ஒருத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் ஆகும். நமக்கு எப்படி குட் பட் அக்லியில் சில விஷயங்கள் கனெக்ட் ஆச்சோ அந்த மாதிரி இதில் வந்து சில விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அவ்வளோ ரெஃபரன்சஸ் துணிச்சு வச்சுருப்பாங்கன்னா இல்லை, பட் அந்த ஒரு 1-2 இடத்துல இருக்கும். அது நம்ம பார்க்குறப்ப ஒரு மாதிரி மாசாக இருக்கும். அதே மாதிரி பரணி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இப்போ மோகன்லால் சார், அதுக்கப்புறம் மம்முட்டி சார்லாம் மூவிஸ் இப்போ ஒரு வருஷத்துக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 5-6 படமாசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல. ஸ்மால் இவங்க கால் ஷீட்லாம் எப்படி மந்த்லி இந்த மாதிரி 2 months 3 monthsல கம்ப்ளீட் பண்ணணும்னு கரெக்டா அதெல்லாம் டைமிங்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ? ஏன்னா அடுத்தடுத்து மூவிஸ் வந்துகிட்டே இருக்கு அவங்களோட மூவிஸ். இத்தனையும் பெரிய ஸ்டார்ஸ் குயிக்காவே முடிச்சு ரிலீஸ் கொண்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு இவங்க பெரிய ஸ்டார்ஸ் தான் ப்ரோ. ஆனா வந்து தமிழ் படங்களை கம்பேர் பண்றப்போ தமிழ் படங்கள் ஸ்கேலாவே ரொம்ப பெருசா இருக்கும். மலையாளம் ஆரம்பத்துல இருந்து அப்படிதாங்க இருக்கு. பெரிய சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்க வந்து அந்த ஸ்டோரியாவே ரொம்ப அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்தாலும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஆட்கள் நிறைய வச்சு அந்த ஒரு இது வந்து கிடையாதுல்ல. அது வந்து எம்புரான்ல தான் வந்து இருந்துச்சு தவிர, அது எம்புரான் எவ்வளவு நாள் எடுத்துச்சுன்னு தெரியும். மற்ற படங்கள்லாம் உங்களுக்கு வந்து சின்ன படங்கள் தான். ஸோ அதனால அவங்களை சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கும் வந்து அவங்க ஈஸியா கமிட் ஆயிடுறாங்க. இப்ப தமிழ்னா வந்து பெருசா செட்டு போடணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஒரு பாட்டுக்கே வந்து அவ்வளவு செலவு பண்றாங்க தமிழ் படத்துலலாம். இங்க அப்படிலாம் கிடையாதுல்ல. அதுதான் பரணி, மலையாளம் தமிழ கம்பேர் பண்ணும்போது அதனால சீக்கிரம் எடுத்து முடிச்சிடுறாங்க. என்ன பொஸ்கன் எல்லாரும் கடச்சடன்னு வந்தீங்க, டக்குன்னு இன்னைக்கு ஸ்பேஸ் ரொம்ப மந்தமா போகுது. ஆமா, இப்போ அஜித் ப்ரோக்கெல்லாம் பக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம விஷால் ப்ரோவை கூட்டுவாங்க. அவர் வந்தா கூட 20 நிமிஷம் அசால்ட்டா ஓட்டுவாரு. இல்லைங்க, நான் குரோம்ல வர சொன்னா வந்தாரு. நேத்து முந்தானத்தை வந்தாரு, மறுபடியும் ஆளக்கான கொஞ்சம் பிஸியா இருப்பாரு போல. ஓகே, ஒரு நேத்தே ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும்னு இருந்தாரு தொடரும்க்கு. பிரகாசனா என்ன சைலண்டாவே இருக்கீங்க? மேட்ச் வேற ஆல்ரெடி மலையாள நிப்பாட்டிட்டாங்க. ஏதாச்சும் குயிஸ் ப்ரோக்ராம் மாதிரி இல்லாட்டா நீங்களே ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து பேசுறீங்களா? இல்லையா, அதனாலதான் இன்னும் வாய் திறக்காம இருக்கீங்களா அதை பத்தி? மேட்ச் மலத்துக்கு டார்கெட் 200க்கு மேல வச்சிருந்தாங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நாளைக்கு மத்தியானம் என்ன நடக்குது? நாளைக்கு சம்பவம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேட்ச். இது வரைக்கும் இல்ல, இது வரைக்கும் லீக் மேட்ச்ல ஒரு வாட்டி கூட நம்ம ஜெயிச்சது இல்ல, தெரியல. எனக்கு இந்த ஜிடி சிஎஸ்கே அடிச்சா கூட பயமா இல்ல, எனக்கு இவங்கள பார்த்தாதான் பயமா இருக்குங்கிற மாதிரி. கண்டிப்பா பூரா ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அதுவும் இத்தனைக்கும் மும்பை வான்கடையில வேற அவன் பெருத்து எடுத்துருவான். நம்ம பூம்ராவை தான். இல்ல, எனக்கு எஸ்ஆர்எஸ்க்கு ஒரு பிச்சை கொடுத்தாங்களா, அந்த பிச்சை கொடுத்துடணும். நம்ம சிஎஸ்கேக்கு கேகேஆர் கொடுத்த பிச்சை எல்லாம் கொடுக்க கூடாது. எஸ்ஆர்எஸ் ஒரு பிச்சை கொடுத்தாங்கல்ல, அந்த பிச்சை கொடுத்துடணும். நாளைக்கு மட்டும் வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டா செகண்ட் பிளேஸ்க்கு போயிடலாம். 12 பாயிண்ட்ஸ். நம்மளுக்கு ரன் ரேட் வேற +674 சம்திங் இருக்கு. சோ ரன் ரேட்ல செகண்ட் பிளேஸ் நம்ம தான் இருக்கும். ஜெயிச்சாவே போதும். ஜஸ்ட் நாளைக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இது பாக்குற எல்லா டீமுமே டிசி கூட ஒண்ணு இருக்கு, ஜிடி கூட ஒண்ணு இருக்கு, ஆர்ஆர் கூட ஒண்ணு, அதுக்கப்புறம் பிபிஎஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஜிடி இல்ல ப்ரோ, இப்ப கரெக்டா லைனா பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி, ஆர்ஆர்,
பிபிகேஎஸ் ஜிடி பிபிகேஎஸ் டிசி கூட கடைசி மேட்ச். ஆமாமா டிசி கூட நம்மளுக்கு லாஸ்ட் மேட்ச். எனக்கு இன்னைக்கு மேட்ச்ல கேகேஆர் வின் பண்ணணும், சேசிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கேன். மழை வந்து கெடுத்து விட்டுருக்கு, பாப்போம். டிஎல்எஸ் மெத்தட் படி ஏதாச்சும். பஞ்சாப் ஏன் மும்பை போடணுன்றதுக்காண்டியா நீங்க? ஆமா, மும்பை ரூட் கிளியர் ஆயிரும். நான் பஞ்சாப் கேக்குதா? அப்பதான் பஞ்சாப் ரூட் கிளியர் ஆகும். எனக்கு ஃபுல்லா கேக்குது பாரு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதே இல்லைன்னு தெரியல. நடுவுல கூப்பிட்டே இருந்தேன். இப்ப கேக்குது. இப்பதான் கேக்குது. முன்னாடி மியூட் முன்னாடி ரொம்ப நேரமா இல்ல நார்மல் மியூட்ல ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி தான் கேட்டேன். இப்பதான் கேக்குது. நான் ஒரு அதனாலதான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். பிரகாஷ் ப்ரோ, உங்ககிட்ட ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாரு. சொல்லுங்க. அதாவது வந்து நீங்க இது வரைக்கும் ஏகே படத்துலயே அதிகமா பார்த்த படம் என்ன படம், எவ்வளவு வாட்டின்னு கேட்டாரு. நான் ஒரு பதில் சொன்னேன், கரெக்டா மட்டும் சொல்லுங்க. தியேட்டர்ல கேட்ட ப்ரோ. அதான் தியேட்டர்ல தான் நான் சொன்னது வந்து வரலாறுன்னு சொன்னேன். கரெக்டா? வரலாறு தான் கரெக்டான பதில். 28 ப்ரோ, அது 28 டைம் தியேட்டர்லயே பார்த்தது. அப்படி கரெக்டா சொன்ன பாத்தீங்களா ப்ரோ? எப்படி அடுத்த படம் ப்ரோ அப்போ வந்து சொல்லுங்க. அப்பதான் நமக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் தியேட்டர் தான். நமக்கு திருச்சிலேயே வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? நம்ம வரலாறு பாக்குறப்ப வந்து அப்பதான் நான் வந்து +2 படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் வரலாறு. அதனால ஸ்கூல் டைம்லயே வந்து நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஆர்ல வந்து ஸ்கூல் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். மதியானம் வரைக்கும் ஸ்கூல். நான் படிக்கிறப்போ வந்து 1:40 ஸ்கூல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2:20 விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 3 மணிக்கு விட்டாங்க ஸ்கூலு. நான் 1:40 ஸ்கூல் விட்டாங்க, நேரா என்ன பண்ணுவேன், நேரா தியேட்டருக்கு போயிருவேன். அது மாதிரி நிறைய படங்கள் இருந்தாலும் அந்த வயசுக்கு வேற லெவல் ப்ரோ. அவ்வளவு கூட பாத்துருக்கீங்க? வசூல்ராஜா இதை விட குடும்பம்லாம் இருக்கு. வசூல்ராஜா படம்லாம் வந்து இதே மாதிரிதான். எப்படின்னா வசூல்ராஜா வச்சும் பரவாயில்ல. 10 ரூபா டிக்கெட்டு படம் முதல் நாள் பார்த்துட்டேன். இன்னொரு படம் என்னன்னா சிவாஜி படம் இருக்குல்ல, ரஜினி படம் சிவாஜி. அந்த சிவாஜி படம் வந்து எப்படின்னா நேரா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஸ்கூலை கட்டடிச்சு தான் போறேன். ஏன்னா 1:40 ஸ்கூல் விடும். அதனால சீக்கிரம் போனா டிக்கெட் கரெக்டாக கடைசி 2 பீரியடை வந்து கட் பண்ணிட்டு போயிடுவோம். கடைசி 2 பீரியட் வந்துட்டு கட் பண்ணிட்டு வெளியே ஏமாற்றி வர்றது அதெல்லாம் வந்துட்டு போயிடும். நேரா தியேட்டருக்கு போயிட்டேன், படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வர மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எங்க அப்பா வந்து வேகமா கிளம்புனாரு. எங்க கிளம்புனா புதுப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு போலான்னு சொல்லிட்டு நேரா சிவாஜி படத்துக்கு தான் கூட்டு வந்தாரு. புதுசா பாக்குற மாதிரியே பார்க்கணும், எந்த எமோஷன்ஸும் பார்த்துட்ட மாதிரி காமிக்க கூடாது. வேற பக்கத்துல உட்காந்து அதெல்லாம் வந்து சிவாஜியில பண்ணேன். புதுசா பாக்குற மாதிரி அந்த ஈவினிங் ஷோ வந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்பதான் வந்து முரட்ட பண்ணா இருக்கும். ஏன்னா வீட்டுல ரியாக்ஷன் காமிக்க கூடாது. வசூல்ராஜாவும் இப்படிதான் நடந்துச்சு. வசூல்ராஜாவும் ஏற்கனவே பார்த்துட்டேன், வீட்டுல திரும்பி கூட்டு போறாங்க. அதுக்கு எங்க அப்பா கமெண்ட் ரசிக்கிறதுனால அவர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வந்துட்டாரு. அந்த படத்தை அடுத்த ஷோ ஃபேமிலியோட கூட்டு போறாரு. அந்த படத்தையும் நான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறேன். அதெல்லாம் முரட்டு பண்ணா இருக்கும் அந்த பீரியட்லாம். அதப்பறம் நிறைய தடவை நிறைய படங்களுக்கு போயிருக்கேன். ரைட் நீங்க சொல்றது நடந்திருக்கு ப்ரோ. அந்த மாதிரி நிறைய நீங்க சொல்றது எனக்கு தெரியாம போய் தனியா பாத்துட்டு வந்துருவேன். அப்புறம் ஃபேமிலியோட போறப்ப பாத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் பசங்க வாழ்க்கையில அது நடந்துதான் இருக்கும். அதான் சஸ்பென்ஸ், ட்விஸ்ட், கூஸ் பம்ப்ஸ் இந்த மாதிரி வர எல்லா இடத்துலயுமே இது புதுசா ரியாக்ட் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ணோம். ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னா இருக்கும். நீங்க மெர்சல் படம் பார்த்துட்டு வந்துட்டு இன்டர்வல் பிளாக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது கத்தனப்போ 2 நாள் கழிச்சு ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி கத்துறது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? நிறைய இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் கடைசியாக ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தீர்களா? அது என்ன புத்தகம்? அந்த கதையை எப்போ சொல்வீர்கள் என்று ஒருத்தர் கேட்டார். கதையை எப்பவுமே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி புத்தகம் பேரும் கேட்டாரு. இல்ல படிச்சு முடிக்கல. அதுக்கு நடுவில் சில ஒர்க் IPL அதெல்லாம் வந்துருச்சு. அதனால முடிச்சுட்டு தான் அதை கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் முடிக்கல. பிரகாஷ், இந்த ரெட்ரோல இருந்து வேற எதனா லிரிக்கல் வீடியோ வருதா, இல்ல ஸ்ட்ரைட்டா படம் தானே? இதுக்கப்புறம் கண்டென்ட்ல இதுக்கு மேல எதுக்கு விடணும்? அவங்கதான் இது விட்டாங்களே, ஃபுல் ஆடியோ ஜூக் பாக்ஸே விட்டாங்களே. இதுக்கு மேல லிரிக் வீடியோ வரும்னா அந்த ஸ்ரேயா பாட்டுக்கோ இன்னொரு பாட்டுக்கோ லிரிக் வீடியோ விடணும். அது எதுக்கு பொறுமையா விட்டுட்டோம். இந்த எதற்காக மறுபடி மட்டும் லிரிக் விட்டா நல்லா இருக்கும் ப்ரோ. உங்க சைட்ல இருந்து ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. எனக்கு ஸ்ரேயா சாங்கு ப்ரோமோ வாங்கி கொடுங்க அப்படின்னா உங்க சைட்ல இருந்து கேட்டு. பர்னி ப்ரோ, இப்ப எப்படி இருக்கு ஹெல்த்? நல்லா இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, பட் இன்னும் லைட்டா இருக்கு தொண்டை பெயின். டேக் கேர் ப்ரோ, ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. 2 நாளைக்கு முன்னாடி பேசுறப்பெல்லாம் நிஜமாவே மொட்டலாம் கேட்குற மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு எனக்கு வாய்ஸ். அவர் பிரகாஷ் அண்ணா சொன்னார்ல, வேற யாரோ பர்னியோட ஐடியில வந்து பேசுற மாதிரி இருக்குன்னு.
இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வாய்ஸ். இப்ப நல்லா இருக்கு, இப்ப நல்லா இருக்கு. இருமல் நாளைக்கெல்லாம் பேக் டு மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துருவீங்க. பார்க்கலாம். அஜித் ப்ரோ, நேத்து மேட்ச் பாத்தீங்களா? பத்திரானா என்ன ஒரு ஓவருக்கு 3 எக்ஸ்ட்ரா, இவ்வளவு எக்ஸ்ட்ரா போட்டா எப்படி ஆக்ஷனை மாத்திட்டேன்னு சொன்னாங்க. அதுக்காக இப்படி அவன் ஆக்ஷன் மாத்தினதுல இருந்தே இல்ல ப்ரோ. அவன் ஆக்ஷன் மாத்துறதுக்கு முன்னாடியே ப்ரோ வைடு போக விடுவான். பட் 2-3 யார்க்கர் வந்து சூப்பரா நெயில் பண்ணுவான். ஆனா இப்ப அந்த யார்க்கர் விழ மாட்டேங்குது. அதுவும் சேர்ந்து ஆமா, வைடு போயிட்டு யாக்கர் இருக்கு. மிஸ் ஆயிடுச்சு. நேத்து எனக்கு சிஎஸ்கே வின் பண்ணணும்னே நினைச்சேன். சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. கடைசி அந்த ஒரு நூர் அகமது ஒரு லாஸ்ட் ஓவர் போடுவாரு. போடும்போது ஃபர்ஸ்ட் பால் வைடா போயிரும். தோனி மிஸ் பண்ணிடுவாரு. பின்னாடி போவோம். பத்திரானா அதையும் பிடிக்க மாட்டான், விட்டுருவான். அது பவுண்டரி போயிரும். எக்ஸ்ட்ரா மட்டும் தான் என்ன வின் ஸ்பேஸ் பண்ணாங்க. ரொம்ப மயான அமைதியா இருக்கு. 15 ப்ரோ எக்ஸ்ட்ரா ப்ரோ நேத்து அடிச்சது 150 ரன்ல. பேசுறாங்க கேட்கல. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு நேத்து இல்ல ப்ரோ, எனக்கு எதுவுமே கேட்கலையே. வெளியே போயிட்டு வர சொல்லுங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் தான் ஒரு மெயின் ரீசனா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுக்கறதுனே ஒரு டீம் எடுத்து வச்சிருப்பாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் வேற ஒரு டீம் எங்க கூட வந்து அடிச்சு ஃபார்ம் ஆகிக்கிறாங்க. இந்த வேலையை இந்த வாட்டி சிஎஸ்கே பார்த்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தவிர அடுத்த மேட்ச் வந்து கேஎல் ராகுலுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நிதிஷ் ராணாக்கு, ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க. நரேனுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க. என் தலைவன் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஃபார்மை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெட் போல்ட்டுக்கு ஒரு ஃபார்மை கொடுத்தாங்க. தீபக் சகருக்கு. அதுக்கப்புறம் போன மேட்ச் பாத்தீங்கன்னா இஷான் கிஷானுக்கு, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு, கமிந்து மெண்டிஸ்க்கு எப்படி ஒரு சேவை பண்றாங்க பாருங்க. இப்படி ஒரு டீம் இருக்கணுங்க எல்லா வருஷமும். உண்மைதான், கரெக்ட் தான். எல்லாமே மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி ஆர்சிபி வந்து அடிச்சிட்டாங்க 17 இயர்ஸ் அப்போ. அடுத்து டிசி வின் பண்ணிட்டாங்க. ஏங்க ஆர்சிபின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடி அதாவது வந்து இவனை எதுக்குடா டீம்ல எடுத்தாங்கன்னு சொல்லி ஒருத்தனை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த தேவதல் படிக்கல அவன் அந்த மேட்ச்ல தான் ஃபார்முக்கு வந்தான். அவன் வேற அதுல இருந்து பயங்கரமான போட்டுக்கிட்டு இருக்கான். ஒன் டவுன்ல சாம் கரன் வந்தான் பாருங்க. பெரிய கொடுமை. அவன் ஆல்ரெடி 2020 ஓப்பனிங். நீங்க அதுக்கு ஷாக் ஆனீங்களா? நான் எனக்கு தெரியுமா ஷாக் ஆனேன். பூரா வந்தான் பாத்தீங்களா? கவனபுரம் ஷாக்கு. நான் ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல் விட்டோடனே டீமை பார்ப்பேன். மறுபடியும் எதுக்குடா இவனை தான் பெஞ்சில் வச்சிருந்தீங்களாடா, மறுபடியும் எதுக்குடா ஹூடாவை கூட்டு வந்தீங்க அப்படின்னு நினைப்பேன். சாம் கரன் கூட சரி பவுலிங்க்கு எக்ஸ்ட்ரா கூட்டு வந்திருப்பாங்கன்னு விட்டேன். ஆனா ஒன் டவுன் இருக்கும் போதே ஷாக்கான ரைட்டு இவங்க என்ன திருத்தலான்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம கூட மும்பை இந்தியன்ஸ் கூட முந்தானேத்து வந்து யூடியூப்ல வந்து நான் பேசிட்டு இருந்தேன்னா ஒரு சேனல்ல. அப்போ வந்து சொன்னாங்க டெவலப்பர் வந்து ஓப்பன் அந்த பிராக்டிஸ் ஓப்பன் பண்ணி 30 பால்லயே நான் 32 பால்லயே 76 ரன் அடிச்சிருக்கான். அதனால எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச்ல அவன் வந்து ஓப்பன் பண்ண போறான்னு சொன்னேன். கீழே கமெண்ட்ல ஒருத்தன் யார் ப்ரோ பவுலிங் போட்டது, நம்ம ஆஷன் அவன் போட்டான் பாருங்க ஒருத்தன். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நேத்து ஒரு யூடியூப் சேனல் நானும் பார்த்தேன். அஜித் முத்துசாமின்னு இருந்துச்சு. அது உங்க ஐடியா? நான் பார்த்தேன். இந்த இதே டிபி தான் இருந்துச்சு, ரோஹித் சர்மா டிபி. இது அவரா? ட்விட்டர்ல நம்ம கூட ஸ்பேஸ்ல அவரா இல்லாட்டா வேற யாருமா அதே டிபி வச்சிருக்காரு? உங்க கமெண்ட் மேல ஹைலைட் பண்ணிருந்தாங்க. நானும் அந்த ஸ்பேஸ்ல தான் இருந்தேன் யூடியூப் லைவ்ல. எந்த சேனல் ப்ரோ அது? நீங்க யூடியூப் மேட்ச் முடிஞ்சோன்னா போனாலே ஒரு 4-5 சேனல்ஸ் வரும். நான் வந்து இந்த ஓகே பூமர்னு ஒன்று உண்டு, கிரிக்கானந்தா, ஸ்போர்ட்ஸ் விகடனு, அடுத்து சிசிஎல் காக்டெயில்னு ஒன்று, அதுக்கப்புறம் இப்போ 2-3 எக்ஸ்ட்ரா யூடியூப் சேனல்லாம் இருக்கு. லைவ் போய்கிட்டு இருக்கும். போய் பார்த்து நானும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்பதான் நேத்தி வர பார்த்துருக்கேன். ஓகே நான் வெறும் ஓகே பூமர் மட்டும் தான் பார்ப்பேன். ஓகே பூமர் நான் இப்போ லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் மேட்சஸ் தான், சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் அவங்க பண்றாங்க. அதுவும் நல்லா ஓப்பனா உடைச்சு பேசுறாங்க. நேற்றுலாம் அஸ்வின் அந்த மேட்ச்ல எக்கனாமிக்கா பவுலர் போட்டானோன்னா யாரு பீடாக்க கூட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பீடாக் பேசுறதெல்லாம் டீப்பா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து போகாது. அவர் வந்து பயசடா இருப்பாரு. அஸ்வின் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றாருன்னா ஒத்துக்கிட மாட்டாரு. அன்னைக்கு வந்து எக்கனாமிக்கா போட்டாரு அப்படிங்க. அன்னைக்கு என்ன ரோஹித் சர்மா ஒரு 6 மட்டும் தான் அடிச்சான். ஏன்னா அன்னைக்கு ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி விளாடணும் பார்த்து விளாண்டான். ரோஹித் இப்போ லாஸ்ட் 2 இன்னிங்ஸா விளாடுற மேட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. அசியா ரோஹித் வேணா ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அடுத்த வருஷம் தோனி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீமை செட் பண்ணி கொடுத்துட்டு தான் போவாரு. இல்லாட்டா மென்டரா வருவாரு நினைக்கிறேன். அது இனிமே நடக்கக்கூடிய பேலன்ஸ் ஒரு 5 மேட்ச் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் டிசைட் ஆகும். ஆனா வன்ஷ் பேடி எடுத்துட்டு வருவாங்களா மாட்டாங்களா?
அவனை கண்டிப்பா கண்டிப்பா மட்டும்தான் எடுத்துட்டு எல்லாரும் வருவாங்க. ஸ்கோர் நெக்ஸ்ட் பண்றாரு. வந்து 5 மேட்ச் வந்து ஃபுல்லாவே யங்ஸ்டர் வச்சு செட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் ருத்ராஜ் அப்படித்தானே அவங்களுக்கு கிடைச்சாரு 2020ல. சரி, அடுத்த மேட்சை விட்டுருங்க. இந்த மேட்ச் மழை விட்டுருமா இல்ல மேட்ச் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா, அதை மட்டும் சொல்லுங்க. மேக்ஸிமம் 1 ஹவர் டைம் கொடுத்துருக்காங்கண்ணா. கிரிக் பூஸ்ட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அது இல்லைன்னா டிஎல்எஸ் மெத்தட் கொண்டு வருவாங்க. அதுக்குமே இல்லைன்னா ஈச் பாயிண்ட் ஒன்னு டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல அது எத்தனை மணிக்கு நடக்கும்னா, இப்ப மழை விடுற மாதிரி இருக்கா, எப்படி சும்மா தூரிட்டு இருக்கா, நின்றுச்சா? ஆனா 10:35க்கு செக்கிங் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன்னு இருக்காங்க. இப்போ லைட்டா தூரிக்கிட்டு இருக்கு. ப்ரோ எந்த 4 டீம் வந்து செமிஃபைனலுக்கு வரும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஜிடி கண்டிப்பா வந்துரும், டிசி கண்டிப்பா வந்துரும், அடுத்து ஆர்சிபியும் கண்டிப்பா வந்துருவாங்க. அந்த 4வது பிளேஸ் மும்பையா பஞ்சாபான்னு மட்டும் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜி வெளியில போயிருவாங்க ஆப்வியஸா. ஏன்னா ஒருத்தரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தா அந்த டீம் வந்து இதாகாது. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஜிடில பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேரு சாய் சுதர்சன் இல்லாட்ட கில்லு, 2 பேர்ல சாய் சுதர்சன் கன்சிஸ்டன்சியா விளாடுறாரு. கில் அவுட் ஆனா கூட அடுத்து பட்லர் வந்துருந்தாரு. இந்த பேர் அவுட் ஆனவொன்னா ருத்தர்ஃபோர்டு வந்து ஓரளவு மேட்ச் பண்ணிடுறாரு. இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்டை எடுத்தா தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எப்படி விளாடுறாங்கன்னே தெரியும். அது அந்த இவ்வளவு நாள் ஒர்க்கே ஆகல ஜிடில. ஜிடி ஆல்மோஸ்ட் 12 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இன்னும் அவங்க வர்ற மேட்சும் ஈஸியா அடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிசி கண்டிப்பா வந்துருவாங்க. ஆர்சிபி வந்துருவாங்க. ஆர்சிபி வந்து ஆல்ரெடி 12 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்கல்ல, அதனால இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தாலே அவங்களுக்கு சேஃப் சோன் வந்துருவாங்க. அந்த பஞ்சாப் மும்பை தான். மும்பை வந்து இன்னும் ஒரு 2 மேட்ச் வின் பண்ணா கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க. ஏன்னா அடுத்த மேட்ச் ஃபுல்லாவே மும்பைக்கு கொஞ்சம் டஃப் மேட்சஸ். எல்எஸ்ஜி கண்டிப்பா வெளியில போயிருந்தா நம்புறேன். ஏன்னா பூரான்னு மார்ஷல் மட்டும் தான் அவங்க எல்லாம் ஓப்பனிங் பேர் 3 பேருமே அடிக்காங்க. ஆனா பூரான்னு ஹையா ரன் அதிகமா ஸ்கோர் பண்ண மேட்ச் மட்டும் தான் வின் பண்றாங்க. மற்ற மேட்ச் தோத்துட்டாங்க. இது என்னோட ப்ரெடிக்ஷன். அஜித் ப்ரோ உங்க உள்ளதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நடுவில் ஒருத்தர் வந்து ரெட்ரோ மூவி வந்து திருச்சி புக்கிங்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டிருக்கிறாரு. நாளைக்கு எப்போ எல்லாருக்கும் சொன்ன மாதிரி நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருச்சிலேயே அதே ரேட்டில் ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ப்ரோ வேர்ல்டு ஃபுல்லா ஷோ டைம் 9:00 தான். ஆமாங்க. ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஷோ மூவி வந்து ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுறது கரெக்டுங்களா? வீரதீரசுரன் அதே மாதிரி தான் ஆச்சு. வீரதீரசுரன் வந்து கரெக்டாக 9 மணிக்கு தான் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நடத்தினாங்க. இல்லைங்க ப்ரோ, 9 மணிக்கு வந்துச்சு. சாயந்தரம் தானே வந்துச்சு. இல்ல பிளான் பண்ணாத சொல்றேன். கடைசியில அவங்க பண்ண சாயங்காலத்தோட தான் வந்துச்சு. பிளான் பண்ணது அதே மாதிரி தான் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு படம் என்ன படம்னா கடைசியா ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு, எம்ப்ரான். அது ரிலீஸ் ஆச்சு கடைசியா. அதுக்கு முன்னாடினா திருச்சி திரம்பலம் எல்லா இடத்துலயும் கரெக்டா 9 மணி ஒரே மாதிரி. சரி, விஷால் ப்ரோ இருந்தாருன்னா அவர் வந்து மேட்ச் நடக்கும், கண்டிப்பா நடக்கணும், அவர் வாயில வார்த்தையை சொல்லலாம்னு பார்த்தேன். அவர் ஸ்பீக்கர் வர மாட்டாரு. ஃபாரின்லாம் மற்ற இடத்துலாம் புக்கிங்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டு இருக்கு. பட் யூஎஸ்ல ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாரு, ப்ரோ இது உங்கள் டைம் படியே எங்களுக்கு சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கு ஆரம்பிக்குது, புக்கிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு பாருங்க, அட்லீஸ்ட் உங்கள் டைமை மேட்ச் பண்ணி ஆரம்பிச்சிருந்தா கூட இதை விட ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும் ஃபீலிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல யார் சொன்னா என்ன சொன்னாங்க புரியல, தெளிவா சொல்லுவேன். உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேட்குது. இல்லை ப்ரோ, யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாரு, இந்தியா டைம் படி சாயந்தரம் 3 மணி 6 மணி அப்படி ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது புக்கிங்ஸ். இந்த ப்ரீமியர்னா கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க, அட்லீஸ்ட் உங்கள் டைமை மேட்ச் பண்ணுற மாதிரியாச்சும் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு எனக்கு டிஎம்ல. ஆனால் மீதி சைட்லாம் நல்லா போகுதுன்னு சொன்னாங்க. இல்ல அதுதான் என்னன்னு தெரியல, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை மணிக்கு ஷோ அலாட் பண்ணிக்காங்க தெரியல. சில பேர் வந்து நம்ம மதியம் டைம் ஈவினிங் டைம் தான் ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. கடைசி நேரத்துல எதுவும் மாத்துறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம்.
யாருமே இந்த படம் பார்க்கலையா ப்ரோ? சுமோ சும்மாவா? சில பேர் பார்த்துருக்காங்க, அதை பத்தி பேச வேணாமேன்னு விட்டாச்சு. அதை விட்டுருங்க. உங்களுக்கு ஏன் இருக்க தெரிஞ்சவங்க 2 பேர் பார்த்துருக்காங்க தெரிஞ்சவங்க. அது ரொம்ப இதா கேங்கர்ஸ் இருக்காங்க. சரி, ஏன் ரொம்ப ஓவரா நெகட்டிவா சொல்லுவோமே, ரொம்ப கேங்கர்ஸே மோசமா சொல்ல வேணாம். பெட்டர்ன்ட்டாங்களா? ஆமா, இல்ல ஏற்கனவே வந்து படத்தை யாரும் பார்க்க போறது இல்ல. நம்ம டோட்டல் நெகட்டிவா சொல்லி அதையும் யாரையும் பார்க்கற ஒருத்தர் 2 பேர் போறதே தடுப்போம்னே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல. அதுதான் காரணம். அந்த படத்து மேல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்த மாவீரன் நாளைக்கு போயிட்டு வந்து பார்த்து சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, ஒரு சுகுமார் ப்ரோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருல, AK-64 அண்ட் 65 எதையாவது ஒன்று வந்து டான் பிக்சர்ஸ் பண்றாங்க அப்படின்னு. அது நியூஸ் உங்களுக்கு பத்தி ஏதாவது தெரியுமா? இல்லை அவருக்கு தான் தெரியும். அது அவரே ப்ரொடியூசரே வந்து பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறாருங்க. பேச்சுவார்த்தையில இருக்கு, நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அவர் போன மாசமே இந்த படம் வந்தப்ப பேட்டி கொடுத்தாருங்க. ஒரு யூடியூப் பேட்டி வந்துருச்சு இல்ல, கலாட்டாவா பிகைன் உட்ஸ்ன்னு தெரியல, அதுல சொல்லியிருந்தாரு ஆகாஷ் பாஸ்கர், நாங்க வந்து தனுஷ் டைரக்ஷன்ல அஜித் சாரோட படம் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, உறுதியானது சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப கிட்டத்தட்ட வந்து அது நடக்கிற மாதிரி இருக்கு தெரியுது. அதாவது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய வந்திருக்கு. அடுத்த படமாங்கிறலாம் தெரியல. 64 கிடையாது, 64 ஆதிக்கம் பண்றாரு. அது அடுத்த வாரம் சைன் ஆயிரும். செகண்ட் வீக்லயே இல்ல பொறுமையா கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்போ தோணுதோ அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. 65 இன்னொரு பெரிய படம், அதுக்கப்புறம் 66 67ங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ்ல வந்து இவர் டான் பிக்சர்ஸ் வந்து படம் தயாரிப்பாரு. தனுஷ் டைரக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ராங் பர்சன் போட்டிருந்தாரா? சரி சரி, அது என்னன்னா நேற்று வந்து இந்த சேப்பாக்கம் கிரவுண்ட்ல வந்து அவர் மீட் பண்ணியிருந்தார்ல, அதனால வேணா போட்டிருப்பாரு. ஏன்னா வந்து அதுக்காக வேணா அவர் போட்டிருப்பாரு. இது சொல்ல மறந்துட்டேன், ஜிபியு உள்ளபடி ப்ரீமியர் ஷோ முன்னாடி நாள் போட்டுருந்தா அது நெகட்டிவா தான் இருக்கும். அது ப்ரீமியர் ஷோ நடக்காத வரைக்கும் சந்தோஷம் தான் தோணும். எடுத்தோடனே முத நாளே பண்ணது வந்து நல்லா வெல் மூவிங் தான் தோணும். ஏன்னா ஒரு மித்த இருந்துச்சுன்னா ப்ரீமியர் ஷோ நடக்கிற மாதிரி ஜிபிக்கு முன்னாடி. இது என்னோட ஒப்பீனியன். கேக்குதா? கேக்குது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேட்கல போல. பிரகாசனா, இந்த அண்டர்ரேட்டட் ஆக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஆக்டர் விதார்த், அவர் நெக்ஸ்ட் மூவி எதுவும் பண்றாரா? நெட்வொர்க் இஷ்யூ போல, அப்பப்போ காணாம போயிடுறது. அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிரதர் கேட்டீங்க? ஆக்டர் விதார்த் நெக்ஸ்ட் மூவிஸ் எதுவும் பண்றாரா ப்ரோ? அதை பத்தி எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க. விதார்த் ஒரு படம் பண்றாரு, என்ன படம் பண்றாரு மறந்துட்டேன். இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நல்ல படம், நல்ல இது கூட பண்ணிட்டு இருக்காரு காம்பினேஷன்ல, மறந்துட்டேன். ஓகே ப்ரோ, ஞாபகம் தான் சொல்றேன். ஓகேண்ணா. அந்த ப்ரீமியர் ஷோ பத்தி சொன்னானே, உங்களுக்கு அடுத்து என்ன சொன்னீங்க? ஜிபியு ப்ரீமியர் ஷோ நடக்காத ஒரு இடத்துல நல்லதுதான், ஏன்னா நெகட்டிவ் ரொம்ப அதிகமாயிருக்கும். இல்லையே, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து நெகட்டிவா வந்துச்சா போட்டு? இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நெகட்டிவ் அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்கு என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறது ஃபேன்ஸ் பார்க்க போறாங்களா, வேற யார் பார்க்க போறாங்க? ஃபேன்ஸ், இதே ஃபேன்ஸ் தானே பார்க்க போறாங்க. அதே 9 மணி ஷோ பார்த்தவங்க தானே பார்க்க போறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா யாருக்கு இருந்தாலும் படம் பிடிக்கும். இப்போ ஓவர்சீஸ்ல அந்த படத்துக்கு நெகட்டிவ் இருந்துச்சுன்னாங்க, ஓவர்சீஸ் நெகட்டிவ் வந்தனால அந்த படத்தை தடுக்க முடிஞ்சா? தமிழ்நாட்டில் பயங்கரம் படம் ஏகேவோட கேரியர்ல ஹையஸ்ட் கலெக்ஷன், தடுக்க முடிஞ்சா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறது யாரு, ப்ரீமியர் ஷோ பார்க்க போறது யாரு? எல்லாமே ஃபேன்ஸ் தானே. ஓகே ஓகே ஓகே. சரி, பரணி ஸ்பீக்கர்ல இருக்கா அப்படியே இல்லையா? இருக்கேண்ணா. இருக்காரு பேசாம இருக்காரு. அப்படியா? எனக்கு அவர் கேக்குதான்னு கேட்டிருக்காரா? அவரு பேசுறது கேக்குதா, நான் பேசுறது கேக்குதா? சரி, ஸ்மார்ட் ப்ரோ ஒரு நாளைக்கு அஸ்வினி ஆடணுமா விக்னேஷ் ஆடணுமா ப்ரோ? நாளைக்கு அஸ்வினியை தான் கொண்டு வரணும்.
ஆனா அஸ்வினி கூட சாட்னர் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அஸ்வினி உட்கார இவன் பூரானுக்கு மாட்டிடுச்சுன்னா ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா கால்சன் நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா அப்பப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவான். அன்னைக்கு வந்து விக்னேஷ் புதருக்கு பாலை கொடுத்துட்டு கால்சன் அதை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி 6-4 அடிச்சு ரன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டான். நாளைக்கு அஸ்வினி எனக்கு தெரிஞ்சு அஸ்வினின்றீங்க பூரான்றீங்க, இல்ல பூரா அஸ்வினி நல்லா கடிச்சிக்க மாட்டீங்க. அஸ்வினியை தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா சேம் பிளேயிங் 11 அது ஒண்ணு மட்டும் மாத்துவானே, இல்லைன்னா தலைவன் கரண் சர்மா ரெடி ஆயிட்டானா ஆமா தூக்கி கரண் சர்மா போடுவாங்க. ஆல்ரெடி இன்ஜூர்ட் இல்ல அந்த டிசி மேட்ச்ல ஒரு கேட்ச் பிடிக்க போய் கையில இன்ஜூர்ட் ஆயிட்டான். இல்லடா அன்னைக்கு ஆனா ஆமா ஆமா அதெல்லாம் உண்மையிலே கையில லக்கு தான். இல்லைன்னா இல்ல டிசி மேட்ச்ல ப்ரோ, அது அடுத்த அடுத்த மேட்ச். மேட்சா ஆமா டிசி அவன் தானே வின் பண்ணான், டிசிக்கு அடுத்த டிசி மேட்ச். அடுத்த மேட்ச் எப்படி டிசில தானே ஏதோ பால் அடிப்பாங்க கையில போடுமே உடனே வெளியில போயிருவானே. டிசில தான் 4 ஓவர் போட்டு தான் ப்ரோ ஆமா ஆமா வின்னே வின் பண்ணி பண்ணுவாங்க. கொடுத்து டிசில வந்து ஜெயிச்சிருவாங்க கரண் சர்மா. அடுத்த மேட்ச்ல தான் அந்த ரைட்டு கேட்ச் பிடிக்கும்போது. ஆனா அவன் ஒரு லக்கி சாம் தான். அவன் எந்த டீம் போறானோ அந்த டீம் மோஸ்ட்லி கப் வின் பண்ணிடுவாங்க. என்ன ஆர்சில ஒரு தடவை ஆர்சிபியில ஒரு தடவை பிடிச்சு போட்டாங்க, அது மட்டும் மிஸ் ஆயிருச்சு. போன வருஷமா அங்கதான் இருந்தான். ஆனா இந்த ஆர்சிபி ஸ்டார்க்க 3 6 விடுவானே ஞாபகம் ஆமா இல்லையா? ஆமா இந்த வட்டம் சிஎஸ்கே இல்லாம மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்றோம் அவங்கள. மிட் ஆஃப் தி சீசன்லயே அவுட் ஆஃப் த டோர்னாமெண்ட் போயிட்டாங்களா, இது வந்து அவங்களுக்கு நடந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டீம் டு எலிமினேட் அவங்க தானே. சரிங்க, டீம் ஆர்சிபி அவுட் வின் ஆஃப் த பண்ணுங்க டோர்னமெண்ட். போது ஆர்சிபி ஃபைனல்ல வந்து ஜெயிச்சு கேட்டுருங்க, அதுவே சேலஞ்ச் தானே இப்போ. இல்ல இல்ல பிளே ஆஃப் போனா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ மத்த டீமை கம்பேர் பண்ணும்போது மும்பை வந்து பிளே ஆஃப் போனா அவங்க அந்த ஃபியரே இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிக் வின் எல்லாம் பண்ணிட்டாங்க. மத்த டீம் இப்ப டிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டைம் கூட வின் பண்ணல. ஜிடி வந்து ஒன் டைம் வின் பண்ணிருக்காங்க. ஆர்சிபிக்கு வந்து அந்த பிரஷர் அதிகமாயிரும். நீங்க பிரஷர் கேம்லாம் பிளே ஆஃப்ஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லா பிளேயரும் ஒவ்வொரு கேட்சுமே இம்பார்ட்டன்ட், அவ்வளவு ஒரு பதட்டத்தோட இருப்பாங்க. பெரிய டீம்ஸ்லாம் சிஎஸ்கே மும்பை கேகேஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் தாண்டி போனாலே ஓரளவு அவங்க ஈஸியா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லா மேட்சையுமே அப்போனண்ட்ட. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த மிஸ் பண்றேன்ற வார்த்தையில சொல்லியிருப்பீங்களா? இல்ல கண்டிப்பா எங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா ப்ரோ நான் ஃபர்ஸ்ட்லே சொல்றேனே, நான் டே 1ல இருந்தே சொல்றேனே, இந்த வாட்டி இருக்கிற டீம் வந்து கப்போட அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லோ ஸ்டார்ட்ல அந்த டிசி மேட்ச் ப்ரோ, ஒரு பால் அந்த சாண்ட்னர் போட்டான்ல ஒரு பால், அந்த ஒரு பால்ல இருந்து மொத்த டீமோட ஆரவமே சேஞ்ச். கரெக்ட் அந்த டிசி மேட்ச் தான் பிளேயர்ஸ் அந்த யூனிட்டியை கொண்டு வந்துச்சு. இத பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இந்த நம்ம கப் வின் பண்ண டைம்லாம் பாத்தீங்கன்னா டீம் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். எல்லா பிளேயருமே மேட்ச் வினர்ஸா இருப்பாங்க. ஒவ்வொரு மேட்சுமே ஒவ்வொரு பிளேயர் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச். இப்போ 5 மேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ 5மே டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் தான். இந்த மாதிரி மேட்ச் வினர்ஸ் ஒரு டீம்ல இருக்கும்போது அந்த டீம் வந்து கான்ஃபிடன்ட் ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் அப் ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச இதோட ஆர்சிபி உண்மையிலேயே சூப்பரா பண்றாங்க. டிகே கோச்சிங்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க பவுலிங் ஹெசல்வுட்டை எதுக்கு சிஎஸ்கே விட்டாங்கன்னு இப்போ நிறைய பேர் டிஎல்ல புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. பத்திரானாவை ரிட்டென்ஷன் பண்ணிக்கதான் ப்ரோ ரெட்ரோ ஹைதராபாத்ல ஆரம்பிச்சிருச்சு போல புக்கிங்ஸ். டாபிக் சேஞ்ச் பண்றியா பாடி சோடா? இல்ல டிஎன்ல நாளைக்கு சாயந்தரம் தானே, அதுக்கு சொன்னேன். அஜித் ப்ரோ, நீங்க வந்து இது ப்ரோ கபடி பாப்பீங்களா? ப்ரோ கபடி இந்த சீசன் ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்ல அந்த நவம்பர் டிசம்பர்ல நடக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா நேரு ஸ்டேடியத்துல சென்னையில லாஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நேரு ஸ்டேடியத்துல போய் மேட்ச் பார்த்தேன். பேக் அண்ட் பேட்ச் டெல்லி மேட்ச் ஒண்ணு, அடுத்து தமிழ் தலைவாஸ். ஆனா என்னாச்சு, எத்தனை 6 வருஷத்துக்கு அப்புறமோ 4 வருஷத்துக்கு அப்புறமோ மறுபடியும் சென்னையில வச்சு மேட்ச் வைக்காங்க. இதே மாதிரிதான் சென்னை மேட்ச் எல்லாமே தோத்துட்டாங்க. அதுக்கு தமிழ் தலைவர் சப்போர்ட் பண்றீங்களா இல்ல வேற டீமா? எனக்கு தமிழ் தலைவாஸ் பிடிக்கும். லாஸ்ட் டைம் அந்த அசான் குமார்னு ஒரு கோச் வந்தாரு, அந்த டைம்லாம் சூப்பரா விளாண்டாங்க. எனக்கு வந்து டெல்லி ஃபேவரட் பிடிக்கும். அதுக்கப்புறம் பிங்க் பேந்தர்ஸ் பிடிக்கும். பிங்க் பேந்தர்ஸ் டெல்லியில வந்து நவீன் எக்ஸ்பிரஸ்னு ஒருத்தன் சூப்பரா விளாடுவான். அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல ஒருத்தன், அந்த பேரு சச்சினா இல்லையே, அர்ஜுன் தேஸ்வால் தெரியும்ல? தெரியும்.
இல்ல ப்ரோ பாப்பேன், சும்மா ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் பாப்பனே தவிர கிரிக்கெட் மாதிரி உட்காந்து எல்லா மேட்சையும் பார்த்துட்டு இருக்க ஓகே மாட்டேன். எனக்கு அது அவ்வளவு பெரிய இப்போ interest கிடையாது. அது T20 பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் இல்லாட்டா 4 ஹவர்ஸ் அசால்ட்டா எடுத்துரும். ப்ரோ கபடி மொத்தமே 40 மினிட்ஸ் தான். மாத்திரம் ப்ரோ, நான் டெஸ்ட் மேட்சே கொஞ்சம் முழுசா பாக்குறேன் ப்ரோ. இல்ல, ஒரு கட்டத்துல அதை நான் யோசிக்க மாட்டேன், அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ரைட் இப்போ எல்லாமே T20. இப்போ ஓடியே நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஓடி மேட்ச் வந்து ரோஹித் சர்மா பேட்டிங் மட்டும் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு தான் பார்ப்பேன். T20 அவன் தலைவனை இப்போ இம்பாக்டா நல்லா லாஸ்ட் 2 மேட்ச் விளாண்டுருக்கான். இப்படியே கொஞ்சம் அடுத்த 2 மேட்ச் விளாண்டா நல்லா இருக்கும். இல்ல, அந்த சென்னை மேட்ச்ல வந்து அந்த அது சொன்னங்காட்டிதான் இப்ப கடைசி 5 ஓவர் 6 ஓவருக்கு அப்புறம் இம்பாக்ட் யூஸ் பண்றாங்க. எனக்கு அந்த அதாவது வந்து மேட்ச்ல இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா ஃபீல்டோட வர்றதே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கனெக்டா இருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட் பிளேயரை கொஞ்சம் மாத்தணும் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அந்த சிஎஸ்கே மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கப்போ அதை தான் சொன்னேன். ஆமா ஸோ அதுல இருந்து தான் 15வது ஓவர்ல இருந்து இது எடுத்து கண்டிப்பா. அவன் டூபேக்குமே அதான் ப்ரோ பிரச்சனை. டூபேக்கு ஹெட்டுக்கு எல்லாத்துக்குமே அதே தான் பிரச்சனை. இம்பாக்ட் பிளேயரும் வெளியே குறை வச்சிருக்காங்க. அவன் கிரவுண்டோட கிராவிட்டி புரியாது. வந்தோடனே இறங்கி அடிக்கணும்னா என்ன கிரவுண்டுக்குள்ள ஆகும்? என்ட்ராகும் போது அந்த ஒரு வைப்பே இருக்காது. அவங்க சடனா ஒரு இது இருக்காது, டீமோட ஒரு கனெக்ஷனே இருக்காது. லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸே ரோஹித் சர்மா இது எதுக்கு தேவையில்லாத வேது, இது வந்து ஆல்ரவுண்டரோட எஃபெக்ட் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். உங்களுக்கு கட் ஃபீலிங் வந்து ஃபைனல் வந்து டிசி வர்சஸ் ஆர்சிபி இல்லைன்னா ஜிடி வர்சஸ் ஆர்சிபி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மட்டும் இந்த வட்டம் எனக்கு ஆசை என்னன்னா, இது வரைக்கும் கப்பே வாங்காத டீம் வின் பண்ணணும். ஏன்னா வாங்கின டீமே எங்க பாருங்க, மும்பைட்ட 5 இருக்கு, சிஎஸ்கேட்ட 5 இருக்கு, கேகேஆர்ட்ட 3 இருக்கு, மொத்தம் 13. மொத்தம் நடந்தது 17 இது சீசன் முடிஞ்சிருக்கு. 13 இது ஒரே ஒரு 3 டீம்கிட்ட மட்டுமே இருக்கு. பேலன்ஸ் டீம்லாம் இப்போ பஞ்சாப்லாம் ஆதி காலத்துல இருந்தே வாங்கல. ஏன்னா பஞ்சாப் ஒவ்வொரு டீமுமே டீமை கலைச்சு போட்டு மறுபடியும் புதுசா கிரியேட் பண்ணுவாங்க. அதனால பஞ்சாப் டிசி நான் ஒரே ஒரு தடவை 2020 ஃபைனல்ஸ் வந்தாங்க, தோத்துட்டாங்க. பிரஷர் தான். மும்பை கூட தான் அந்த மேட்ச் ஒன் சைடு மேட்ச் சப்பையா இருந்துச்சு. நம்மளுக்கு சிஎஸ்கேவே அடிக்கணும் ஃபைனல்ஸ்ல, அதான் ஒரு இது. ஆமா ப்ரோ, நம்ம ஆடினதுலயே வந்து 5 ஃபைனல்ல 3 ஃபைனல் பயங்கரமா இருக்கும். 2 ஃபைனல் ஒன் சைடு. அந்த 2015 ஃபைனலும் ஒன் சைடு. 2015 ஃபைனல் வந்து மும்பை ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இல்ல, 2 ஃபைனல் ஞாபகத்துல இருக்கட்டும். என்னது 2013 பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான், அது டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. 15 ஒன் சைடு. கடைசி ஓவர்ல தாங்க இதாச்சு. அதனால வந்து ப்ராப்பரா டிபெண்ட் பண்ணான்னு சொல்ல முடியாது. அது வந்து ஓகே, தட் வாஸ் அந்த பர்టిక్యులர் ஓவர் தான் டிசைட் பண்ணிச்சு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 2 கப்பும் வந்து இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி, என்ன சொல்றது, ஆரம்பத்துல இருந்தே நல்லா விளையாடல, கடைசி ஒரு 1 ஓவர் தான் டிசைட் பண்ணிச்சுன்னு சொல்றேன். ஆமா நீங்க சொல்றது அது அக்செப்டபிள் தான். ஆனா நாங்க மும்பை ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா கடைசி பால் வரையா மும்பையை நம்புவோம். அதான் எங்களோட ஸ்ட்ரென்த். அதாவது 2017 பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் மொத்தமே 129 தான், ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. அந்த மேட்ச் 128 29 சேஸ். அதுல திரிபாத்தியும் ரஹானையும் ஓபன் பண்ணி பயங்கரமா ஆடிட்டு இருப்பாங்க. 50 கிட்ட ஏதோ போட்டு ஸ்டேவ் ஸ்மித் இருப்பான், வாஷி இருப்பான், தோனி இருப்பாரு. 120 அடிக்காம கடைசி ஓவர் கொண்டு போய் அந்த ஸ்மித்துக்கு ஒரு ராய்டு அங்க அரைச்சுங்க மேட்ச். சரியானது. பலாடு ஆப்போசிட்ல ஒரு கேட்ச், அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட் கடைசி பாலுக்கு 3 ரன் ஓடணுமா, அதுலதான் மாட்டிக்கிட்டாங்க. அந்த டைம்லாம் பார்த்தது நம்பர் மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு இதாக தான் இருக்கும். பட் ஓகே, அது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம். கண்டிப்பா 2019 அப்படி 2020 15 அந்த 5 வருஷம், அந்த 5 வருஷம் கேப்ல அந்த 2015 வந்து திமன்ஸுமே ரோஹித் ஒரு அதுக்கப்புறம் ஓப்பனிங்லயே ஒரு பார்ட்னர்ஷிப். அது ஹைலைட். இது டார்கெட்டே 202ல 205 202 அது அடிக்கவே முடியாது. அதே மாதிரி 2020 ஒன் சைடு தான். ரோஹித்தே நின்று அவன் நின்னும் போதே தெரிஞ்சிருச்சு, சரி மேட்ச் இவனே முடிச்சிருவான். ஆமா ப்ரோ, அஜித் ப்ரோ இன்னொன்னு நோட் பண்ணீங்களா, நம்ம எப்பவுமே கொல்கத்தா கப்பு லிஃப்ட் பண்ணதுக்கு அடுத்த வருஷம் கப்பு நம்ம தான் லிஃப்ட் பண்ணுவோம். 2012ல கேகேஆர், அடுத்த வருஷம் 2013ல 14 கேகேஆர், அடுத்து 15 வந்து மும்பை. அதே மாதிரி லாஸ்ட் இயர் டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து கேகேஆர். இந்த வருஷம் பார்க்கலாம். ஆனா கேகேஆர் டிஃபெண்டிங் சாம்பியன் மாதிரி விளாடுறாங்க, ஒஸ்டா விளாடுறாங்க. லாஸ்ட் டைம்லாம் சேசிங்லாம் அங்குன்ற இது ரகுவன்சிய 9th டவுன் இறக்குறாங்க லாஸ்ட் மேட்ச்ல. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இவனுங்க வந்து நிறைய கீழே துபாசி ஓப்பன் பண்ண விட்டாவே டீம் செட் ஆயிரும். ரஹானே, அதுக்கப்புறம் ரகுவன்ஷி 4 பிளேயர், அதுக்கப்புறம் ரிங்கு, ரசூல், ரமன்தீப்னு போனா பரவாயில்ல. இவங்க இன்னும் நிறைய வந்து போன வருஷம் மாதிரியே ஆடுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலே போயிருச்சு, அவ்வளவுதான், அவங்களும் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த ஹெட்மயர் கையில இந்த மேட்ச் தோத்துட்டானுங்க.
இல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது அதே மாரி இன்னொரு நோட்டீஸ் பண்ணீங்களா? அதாவது ஹை அமௌண்ட்ல போற பிளேயர்ஸ் எவனுமே சரியா மேக்ஸ்வெல்லாம் பாருங்க, பெரிய ஸ்கேமரு. ஏங்க அவன் 4 கோடி தாங்க இந்த வாட்டி உஷாராயிட்டாங்க. 4 கோடி 4.5 கோடி பேர் அவன எடுத்தாங்க. முன்னாடி இருந்து அதிகமா நம்பி அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எங்க பஞ்சாப்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல மும்பைல தான் கப் வின் பண்ணாங்க. அது ஒரு மேட்ச். மும்பைல அதுக்கப்புறம் பஞ்சாப், ஆர்சிபி, அதுக்கப்புறம் தலைமை போகாத டீமே கிடையாது. 2, 3 டீம் மாத்தி ரொம்ப நம்பி எடுப்பாங்க, சொதப்பிடுவான். இந்த வட்டம் பாத்தீங்களா, பந்த்லாம் ஆர்சிபிக்கு 2022ல பயங்கரமா பண்ணான் ப்ரோ. ரைட்டு. 2022ல சரி ரைட்டு. 23 ஐபிஎல் மேட்ச் நிறைய நேரம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். சினிமா கேட்கறவங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கிறதுனால இதாகும் நினைக்கிறேன். நான் முடிச்சிடலாமா ஓகே ஸ்பேஸ? ப்ரோ, க்ளோஸ் பண்ணிடலாம். நாளைக்கு சரி, என்ன மேட்ச் என்னாச்சு? மழை பெய்யுதா? இப்படி என்ன சுச்சுவேஷன் நடக்குதா? கேன்சல் பண்ணுவாங்களா? ஒரு நிமிஷம் இல்ல தூங்கிடலாமா? பிக் பாஸ்ல பாக்குறேன். 10:30 ஸ்டார்ட் லூசிங் ஓவர் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேகேஆர் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதா? ரைட். ஆமா, ஆனா ஓவர் ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கான். சரி ரைட். இல்ல ப்ரோ 10 ஸ்டார்ட் ஆச்சா மேல ஓவர் லூஸ் கிடையாது. அதர்வைஸ் ஓவர் லூஸ் ஆகும். ஆமா. யா. சரி ஓகே பாய். சரி ஓகே ப்ரோ, பை. பை.